இங்க இதுல தொடர்ந்து கலந்துக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம கண்டினியூஸா வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்வொகேட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் லீகல் நாலேஜஸ் வேணும்ட்டு நம்ம கிளாஸஸ் நிறைய எடுத்துட்டு இருக்கோம். அந்த முக்கியமா சிபிசி ஆகட்டும், கிரிமினல் லா சம்பந்தமான சப்ஜெக்ட் ஆகட்டும், இதுல எப்படி நம்ம ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம கோர்ட் அணுகுறது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம நிறைய செஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அகாடமிக் ஃபாரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆஸ்பிரன்ஸ் சிவில் ஜட்ஜ் ஆஸ்பிரன்ஸ் அவங்க வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றதுல வந்து பார்த்தோம்னா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா லா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம அட்வொகேட்ஸ்க்கு பயன் உள்ள வகையில வந்து இந்த செஷன்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஆஸ்பெக்ட்ல ப்ரிப்பேர் பண்ண போறோம், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்ற ஆஸ்பெக்ட்ல ஒவ்வொரு செஷனையும் நம்ம வந்து கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கோம். அதுல எப்படி நம்ம அந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்றது அப்படின்றத பத்தி சார் கூட ஒரு வீடியோ நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்லேஷன்ஸ் பேப்பர்ஸை பத்தி நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அகாடமிக் ஃபாரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா பிரீமியம் வெர்ஷன்ஸ்ல இன்னும் நான் இதுல வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரீமியம் ஆஸ்பெக்ட்லயும் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலரா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம லைவா இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ண கிளாஸஸ் ஆகட்டும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ல தேவை அப்படின்றது எல்லாமே நம்ம அகாடமிக் ஃபாரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸோட யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை எடுத்து அவங்க உபயோகப்படுத்திக்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல போகக்கூடிய ஒவ்வொரு சிவில் ஜட்ஜ் ஆஸ்பிரன்ஸும் ரொம்ப முக்கியமா நினைக்கக்கூடியது டிரான்ஸ்லேஷன் பேப்பர், அப்புறம் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். இது மட்டும் இல்லாம அடுத்த வர செஷன்ஸ்ல இதுக்கு அடுத்ததும் இம்பார்ட்டன்ஸான சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம டீல் பண்ணுவோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட செஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா மஜிஸ்ட்ரேட் முகமது சாதிக் ஹுசைன் சார் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா நம்மளோட செஷன்ஸ்ல ரொம்ப வில்லிங்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அட்வொகேட்ஸ்க்காக நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பிஸி ஷெட்யூல்லையும் ரொம்ப எந்த ஒரு இதுவும் பார்க்காம உடனே அதுல வந்து பார்த்தோம்னா கமிட்மெண்ட் கொடுக்கறது, அதுல வந்து அக்செப்ட் பண்றதுன்றது வந்து பார்த்தோம்னா சில பேர் தான். அதுல சாரும் ரொம்ப முக்கியமானவங்க. முக்கியமா வந்து பார்த்தோம்னா இதுல அவருக்கு முக்கியமா வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட்டா கடலூர்ல இருந்தாரு. அதுல இருந்து இப்ப வந்து தூத்துக்குடிக்கு வந்து மாறி இருக்காரு. அப்படி இருந்தா அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஹெக்டிக்கான ஒர்க் இருக்கும். பட் அதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கணும்ன்ற ஆஸ்பெக்ட்ல இன்னைக்கு நம்மளோட எங்கேஜ் ஆயிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார், எங்களோட எனர்ஜி இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த செஷன்ஸ்குள்ள போவோம் சார். நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Good morning everyone. First, like to place my thanks to AFLS for giving me this opportunity. இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சா? இஸ் இட் அவுட் ஃப்ரம் TNPSC? இல்லைங்க சார், இது இன்னும் வரல. ஓகே, I believe it is around the corner இல்லையா? Somewhere in June or July. So framing of charges வந்து it's an important aspect not only in examination point of view but also வந்து ஒரு கோர்ட்ல ஒரு கிரிமினல் கோர்ட் நடத்தும் போது வந்து framing of charges ரொம்ப ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது எனி ஜட்ஜ்மெண்ட் ஃபார் தட் சேக், கேலண்டர் கேஸ் ஆகட்டும், சம்மரி ட்ரையல் கேஸ் ஆகட்டும், ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப எதை பொறுத்து ஜட்ஜ்மெண்ட்டினுடைய அடித்தளம் அமையும்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பொறுத்து தான் அமையும். எப்படி வந்து ஒரு சிவில் சூட்ல வந்து இஷ்யூஸ், ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குதோ அதை பொறுத்து வந்து தி வாட் எவர் இஸ் அண்டர் டிஸ்பியூட், ரெண்டு பிளைன்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட்டுக்கு இடையில என்ன டிஸ்பியூட் அப்படிங்கிறத வந்து கோர்ட் வந்து அதுக்கு தீர்வு காண்றதுக்கு, அதுக்கு ஒரு ரிலீஃப் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு எப்படி இஷ்யூஸ் முக்கியமானதோ அதே மாதிரி தான் சார்ஜஸ். ஒரு அக்யூஸ்ட் ஆனவர் வந்து என்ன அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அந்த அஃபென்ஸ் வந்து எந்த ப்ரொவிஷன் ஆஃப் ஐபிசில வந்து அட்ராக்ட் ஆயிருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி அதை பொறுத்து வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து இன்றியமையாததுன்னு சொல்லலாம். இட் இஸ் இன்டிஸ்பென்சபிள் ஃபார் எனி ஜட்ஜ்மெண்ட். சார்ஜஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து தரப்படும். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கேஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க எல்லாருமே அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா I'll also share the model question paper which I have got with me.
அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சார்ஜஸ் வந்து ஒரு ஜட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் ஜட்மெண்ட்டுக்கு வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு ஜட்மெண்ட் எழுதுங்க அப்படின்ட்டு வந்து ஒரு 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 ப்ராசிக்யூஷன் கேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் விட்னஸஸ் இருக்கிறாங்க, விட்னஸஸ்னுடைய டெபோசிஷன் வந்து இன் பிரீஃப் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து நம்ம வந்து ஜட்மெண்ட்டும் எழுதணும். ஜட்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து சார்ஜஸ் ஃப்ரேமிங் பண்ணிட்டு தான் வந்து ஜட்மெண்ட் எழுதணும். அப்போ சார்ஜ் ஃப்ரேமிங் அப்படிங்கிறது வந்து எந்த ப்ரொவிஷன் ஆஃப் சிஆர்பிசில இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இட் கமென்சஸ் இன் சாப்டர் 17. If you all have this CRPG with you, please take it. சிஆர்பிசில வந்து 211 கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ல இருந்து வந்து சார்ஜ் ஃப்ரேமிங் ஆரம்பிக்குது. நம்ம பிரீஃபா வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு சார்ஜ்னா என்ன, சார்ஜ்ல என்னெல்லாம் இருக்கணும், வாட் ஆர் தி எசென்ஷியல் இன்கிரீடியன்ட், சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துட்டு தென் வில் மூவ் ஆன் டு தி எக்ஸசைஸ் பார்ட். ஏன்னா நம்ம வந்து சார்ஜ் ஃப்ரேமிங் வந்து வெறுமனை படிச்சா மட்டும் வந்து இது பண்ண முடியாது. அதை வந்து ப்ராக்டிக்கலா தியரியை வந்து ப்ராக்டிக்கலா வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்ல வந்து அப்ளை பண்ணி பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து சார்ஜ் ஃப்ரேமிங்கிறது வந்து கத்துக்க முடியும். ஏன்னா சார்ஜ் ஃப்ரேமிங் இஸ் லைக் ஒரு இதுதான், அது எக்ஸசைஸ் தான், பழக பழக தான் வந்து பை வித் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து என்ன ஆஃபென்ஸ்க்கு என்ன சார்ஜ் பண்ணணும், எப்படி சார்ஜ் பண்ணணுங்கிறது வந்து வில் கெட் டு நோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 211 கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ். கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ்ல என்னெல்லாம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இஸ் வந்து எவ்ரி சார்ஜ் இஸ் அண்டர் திஸ் கோட் ஷால் ஸ்டேட் தி ஆஃபென்ஸ் வித் விச் தி அக்யூஸ் திஸ் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வில் டேக் 323 ஆஃப் ஐபிசி. வாட் இஸ் 323 ஆஃப் ஐபிசி? 323 வந்து சிம்பிள் ஹர்ட். ஒரு நபர் வந்து ஏங்கிற ஒரு நபர் வந்து அவர் வந்து பிங்கிற ஒரு நபரை வந்து கட்டையால வந்து தாக்கி வந்து சொற்ப காயம், சிம்பிள் இன்ஜுரி இன்ஃபிளிக்ட் பண்றாரு அப்படின்ட்டு வந்து ஒரு 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 கேஸ்ல வந்து ப்ராசிக்யூஷன் வெர்ஷன் இருக்கு அப்படின்னா அது என்ன ஆஃபென்ஸ்? 323 ஐபிசி. அதே மாதிரி வந்து அந்த அந்த கட்டையை காட்டி வந்து அவரை மிரட்டுறாரு, கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படின்னா என்ன வரும்? அவர் வந்து 506 part 2 கிரிமினல் இன்டிமிடேஷன் ஆஃப் ஐபிசி வரும். அதுதான் வந்து offense with which the accused is charged. The second one is that if the law which creates the offense gives it any specific name, the offense may be described in the charge by that name only. So as I said, simple hurt அப்படிங்கிற simple injury அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 323 ஆஃப் ஐபிசில வரும். அதே மாதிரி வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படிங்கிறது 506 part 2ல வரும். இப்போ இதெல்லாம் வந்து காமனான அஃபென்சஸ். ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு கேலண்டர் கேஸ், சிசி கேஸ்ல வந்து பார்க்கக்கூடிய ஒரு டெய்லி அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ் வந்து 294B, அதாவது வந்து தகாத வார்த்தைகள், அபியூசிவ் ஃபில்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்றது. ஸோ இதுக்கு வந்து என்ன 294B வந்துடும். அதே மாதிரி 323 சிம்பிள் இன்ஜுரி. 324 வந்து ஆயுதத்தை கொண்டு வந்து சிம்பிள் ஹர்ட், இஸ் அட்டாக்கிங் வித் வுட்டன் லாக் ஆர் ஸ்டிக் ஆர் அன் அயன் ராட் அப்படின்னா 324 வந்துடும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரொவிஷன் 211 சப் கிளாஸ் 2ல வந்து பை தட் நேம் ஒன்லி. ஏன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது ஸ்பெசிபிக்கா வந்து சிம்பிள் ஹர்ட்டா, கிரீவஸ் ஹர்ட்டா, என்ன வெப்பன் யூஸ் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். தேர்ட் இஸ் தட் தி law which creates the offense does not give it any specific name. So much of the definition of the offense must be stated as to give the accused the notice of the matter with which he is charged. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, if somebody is committing வந்து ஒரு வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சு திருட போறாரு அப்படிங்கும்போது வந்து அது நைட் டைமா இருக்கு அப்படிங்கும்போது லால வந்து சில சமயம் ஸ்பெசிபிக்கான இது இருக்காது. இதுக்கு வந்து ஹவுஸ் கிரிமினல் ட்ரெஸ்பாசிங் சொல்லலாம். கிரிமினல் ட்ரெஸ்பாசிங் பை நைட் டைம் இருக்கும். ஸோ வந்து ஹி இஸ் கமிட்டட் கிரிமினல் ட்ரெஸ்பாசிங் அட் நைட் டைம் அப்படின்ட்டு வந்து அந்த சார்ஜ்ல வந்து ஸ்பெசிபிக்கா வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட். சில இடங்கள்ல வந்து சில சமயங்கள்ல வந்து இந்த சார்ஜ் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து இருக்காது ஐபிசில. ஸோ அதை வந்து விவரிக்க வேண்டியது வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர், மேஜிஸ்ட்ரேட்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் வந்து ப்ரொவிஷன் 3 of 211. What is 4 says is that the law and section of the law against which the offense is said to have been committed shall be mentioned in the charge. இது வந்து என்னன்னா, as I said, இந்தியன் பீனல் கோடுங்கிறது நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆஃபென்ஸுக்கு வந்து பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்தியன் பீனல் கோடுங்கிறது பார்ப்போம். இது போக there are many other different special laws. I'll give you an example. தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட்ல வந்து யூஸ்வலி செக்ஷன் 4 வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இஃப் எனி உமன் இஸ் வந்து இஸ் அபியூஸ்ட் ஆர் ஹாரஸ்ட் இன் அ பப்ளிக் பிளேஸ், and that provision will be attracted and the accused can be charged under section 4 of the Tamil Nadu prohibition of harassment of women act. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா வந்து தமிழ்நாடு இதெல்லாம் ஸ்பெஷல் லாஸ். தமிழ்நாடு
ஓப்பன் பிளேஸ் டிஸ்பிகர்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இதெல்லாம் ஸ்பெஷல் லா. ஒருத்தர் வந்து ஒரு பொது இடத்துல வந்து ஒரு பேனர் வைக்கிறாரு, போஸ்டர் ஒட்டுறாங்க, அண்ட் he is infringing or breaching that the open place is causing open place disfigurement அப்படின்னா அதுக்கு வந்து தமிழ்நாடு ஓப்பன் பிளேஸ் டிஸ்பிகர்மெண்ட் ஆக்ட் இருக்கு. இது போக வந்து நிறைய வேற இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஹிபிஷன் இருக்கு, ப்ரொஹிபிஷன் லாஸ் இருக்கு, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் லா இருக்கு. அது வந்து இந்த லிக்கர் சேல்ஸ் பண்ணா வந்து இதுக்கு அந்த மாதிரி வந்து வெவ்வேறு வகையான லாஸ் இருக்கு. ஈவன் ஆர்ம்ஸ் ஆக்ட் இருக்கு. ஆர்ம்ஸ் ஆக்ட்ல என்னன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான வந்து ஒரு வெப்பன் கேரி பண்ணி வந்து அதை வச்சு அஃபென்ஸ் கமிட் பண்ணா வந்து ஆர்ம்ஸ் ஆக்ட் வில் கெட் அட்ராக்டட். அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட். ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ல வந்து யூஸ்வலா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ட்ரக்ஸ் சேல் பண்றது, இல்ல அடல்ட்ரேட்டட் ட்ரக்ஸ் சேல் பண்றது, இந்த மாதிரி இருந்தா வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட், இதெல்லாம் ஸ்பெஷல் லா. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆஃபென்ஸுக்கு வந்து ஐபிசியோட சேர்த்து அதோட வந்து இந்த ஸ்பெஷல் லாயும் என்ன ப்ரொவிஷன் அப்படிங்கறது போடணும். தட் இஸ் வாட் தி இன்டென்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன் 4. ப்ரொவிஷன் 5 is that the fact that the charge is made equivalent to a statement that every legal condition required by law to constitute the offense charge was fulfilled in the particular case. This is okay. The charge shall be written in the language of the court. Language of the court இது வந்து முக்கியமானது. நீங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். அதான் வந்து லாங்குவேஜ் ஆஃப் தி கோர்ட். அதாவது என்னன்னா அக்யூஸ்டுக்கு எந்த மொழி புரியும், அக்யூஸ்ட் வந்து தமிழ் தான் பேசக்கூடியவர், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா அந்த மொழியில மட்டும்தான் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி, ஏன்னா சார்ஜ் வந்து ஷால் பி ரெட் ஓவர் அண்ட் எக்ஸ்பிளைன் டு தி அக்யூஸ்ட். ஏன்னா அக்யூஸ்டாக ஒருத்தர் கோர்ட்ல நிறுத்தப்படும் போது அவருக்கு எதிராக என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் வணையப்படுதோ அது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு தெரிஞ்சிருக்க புரியக்கூடிய மொழியில தான் வந்து அவருக்கு வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். புரியாம அவருக்கு இங்கிலீஷ்ல இதாயிருச்சுன்னா அதனால பிரயோஜனமும் கிடையாது, அவருக்கு அவர் மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு தெரியாம போயிடும். So that is what the intention of section 211 proviso 6 and 7 வந்து it is not required for at this point of time for framing of charges. And 212 particulars as to time, place and person. Particulars as to time, place and person னா வந்து என்ன essential ingredients of a charge னா வந்து first டைம் வந்து முக்கியமா இருக்கணும், டேட் இருக்கணும், பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ்ன்னு இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு நபர் ஏங்கிற ஒரு நபர் வந்து பிங்கிற ஒரு நபரை வந்து ஒரு அண்ணா சாலையில வந்து வச்சு ஒரு சாயந்தரம் போல ஒரு 9:30 வந்து he is attacked him and he has used a weapon அப்படின்னா வந்து அந்த வெப்பன் என்ன, அது வந்து ஒரு வுட்டன் லாகா, அயன் ராடா, இல்ல வந்து ஸ்டிக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ணா சாலை அப்படிங்கிறது தான் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அல்லது சீன் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடம் என்ன இடங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும். அடுத்து எத்தனை மணி, டைம். த டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம், டேட், என்ன டேட்ல வந்து அந்த சம்பவம் நடந்தது, வாட் டைம் இட் ஹாஸ் அக்கர்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து செக்ஷன் 212 பர்டிகுலர் as to டைம், பிளேஸ் அண்ட் பர்சன். பர்சன் மீன் ஹூ ஹாஸ் அட்டாக்ட் ஹூம். ஏங்கிறவர் பிங்கிறவர் அடிச்சாரு, ஏங்கிறவர் பி அண்ட் சிங்கிறவர் அடிச்சாரு, ஏ பி சேர்ந்து வந்து சிங்கிறவங்களை அடிச்சாங்க. 2 அக்யூஸ்ட் இருக்கலாம், 3 அக்யூஸ்ட் இருக்கலாம், 5க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கலாம். இஃப் இட் இஸ் மோர் தேன் 5 we all know that it is an unlawful assembly. ஸோ அன்லாஃபுல் அசம்பிளியா இருந்து ஒரு அஃபென்ஸ் நடக்கலாம், இல்ல ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ற மாதிரி அஃபென்ஸ் நடக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் as to who has attacked whom and who is the accused. ஒவ்வொரு சார்ஜும் ஃப்ரேம் பண்ணும்போது வந்து யாரை அடிச்சாங்க, யார் அதுல வந்து யாருக்கு வந்து காயம் ஏற்பட்டது, யார் வந்து அதுல வந்து புகார்தாரர், யார் அதுல வந்து அக்யூஸ்டு அப்படிங்கறத வந்து தெளிவா மென்ஷன் பண்ணணும். இந்த செக்ஷன் 213 when manner of committing offense must be stated. When the nature of the case is such that the particulars mentioned in sections 211 to 12 do not give the accused sufficient notice of the matter with which he is charged, the charge shall also contain such particulars of the manner in which the alleged offense was committed as will be sufficient for that purpose. This can be explained with an example. A வந்துங்கிறவர் வந்து he is committing an offense under section 379 theft. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்து அவர் அந்த வீட்டுல இருக்கிற பொருட்களை வந்து திருட வந்து நுழைறாரு. அவர் வந்து அந்த manner of committing the offense, sometimes theftல வந்து என்ன ஆகலாம்னா வந்து இன்ஜுரி காஸ் பண்ணியிருக்கலாம், யாராவது தடுக்க வரும்போது அவர் வந்து அடிச்சிருக்கலாம்,
இல்லைன்னா வந்து அவர் வந்து நைட் டைம்ல வந்து வீட்டை உடைச்சு ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணி வந்து வீட்டுக்குள்ள போய் யாரும் இல்லாத சமயத்துல வந்து he could have committed theft. So it is very important that as to what are the subsequent or chain of events which has followed in the commission of the which has been done in the commission of that offense. இதுதான் வந்து the manner in which the offense has been committed. And section 214 is that words in charge taken in sense of law under which offense is punishable. In every charge, words used in describing an offense shall be deemed to have been used in the sense attached to them respectively by the law under which such offense is punishable. That is what the Indian Penal Code la enna offense irukku neenga mention pandrathu or other special laws la enna irukku mention pandrathu da vandu the charge taken in sense of law under which the offense is punishable. Describing an offense na vandu the manner in which the offense has been committed and what is the result. ஒரு ஏங்கிற ஒரு நபர் வந்து பிங்கிற ஒரு நபரை வந்து அயன் ராட் வச்சு அடிச்சிருக்காரு. அயன் ராட் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து அவர் மேல வந்து முன்விரோதம் இருந்திருக்கு, ப்ரீவியஸ் எனிமிட்டிங்கிற மோட்டிவ்னால வந்து அவரை தாக்கி இருக்கிறாரு. இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி அஃபென்ஸ். என்ன வந்து முதல்ல காரணம், அந்த காரணத்தினால அவர் இந்த மாதிரி அடிக்க போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து describing an offense and the manner in which it has been committed. 15 is effect of errors, that is not required. Court may alter charge. It is regarding alteration. அது வந்து உங்களுக்கு ட்ரையல் நடத்தும் போது பண்ணக்கூடிய இது. And then we'll see section 218, separate charges for distinct offenses. For every distinct offense of which any person is accused, there shall be a separate charge, and every such charge shall be tried separately, provided that where the accused person by an application in writing so desires, okay, that is okay. So in the section ude mukkiyathuvam enna, separate charges for distinct offenses. For example, A and B are two accused in a case. A and B are two accused and they go and attack C and D. What they do is that they carry a weapon with them. For example, we'll take it as an iron rod. A and B are carrying an iron rod with them and they go and attack B and C. A வந்து B and C, A வந்து C and D வந்து தனியா ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணும்போது C and D க்கு வந்து அவர் வந்து grievous injury வந்து காஸ் பண்ணிடுறாரு. So A has attacked C and D, B also has attacked C and D, but he has caused simple injury to them, whereas A has caused grievous injury. So இப்ப என்ன பண்ணணும்னா, first we'll list out what are the offenses. A and B வந்து have attacked together வந்து C and D. Here we will find what is that the intention between A and B, both the accused, are common. So first வந்து இதுக்கு என்ன ப்ரொவிஷன்ங்கிறத நம்ம பார்க்கணும். காமனா இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் மோட்டிவ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ we'll now rely on section 34 of IPC, which is common intention. ஒரு பொதுவான நோக்கத்தோட போய் தான் A and B வந்து C and Dங்கிறவங்கள அட்டாக் பண்றாங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் இதை வந்து பிரிச்சு வச்சிடுங்க. அடுத்து வந்து A அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னு பாருங்க. ஒவ்வொரு அக்யூஸ்டா வந்து பார்த்து அந்த அக்யூஸ்டு அந்த கேஸ்ல வந்து யார் யாரை அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். ஏ அண்ட் பிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து சி அண்ட் டிங்கிறவங்கள அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு ப்ரொவிஷன் வந்து காமன் இன்டென்ஷன். இப்ப வந்து அவர் வந்து சி அண்ட் டியை அட்டாக் பண்ணும்போது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுங்காயம், அதாவது வந்து கிரீவியஸ் இன்ஜுரி ஹஸ் பீன் இன்ஃபிளிக்டட் அப்பான் சி அண்ட் டி ஹேவ் சஸ்டைன் கிரீவியஸ் இன்ஜுரி பிகாஸ் அட்டாக் தம். இப்ப அவருக்கு வந்து வெப்பன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. வெப்பன் யூஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து கொடுங்காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து கொஞ்சம் பேசிக்கான என்னெல்லாம் ப்ரொவிஷன் வந்து நம்ம சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு பாடி ஐபிசில தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி, இது வந்து கொஞ்சம் முக்கியமான இது ஆஸ்பெக்ட்ஸ் சார்ஜ் ஃப்ரேமிங் பண்ணும்போது. அதுவும் 323, 24, 25, 26, 352, 353, 354 அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு விமன், 354 A, B, C, D, அப்புறம் வந்து ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் தமிழ்நாடு ஆக்ட், இந்த மாதிரி ஸ்பெஷல் லாஸ் வந்து மோஸ்டா வராது. பட் இதெல்லாம் வந்து சேர்த்து ரெட் வித் அந்த மாதிரி ப்ரொவிஷன் வரும்போது தெரிஞ்சு வச்சுக்கலாம். யூஸ்வலா ஐபிசில தான் வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கேட்பாங்க. ஸோ ஐபிசியே நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுதான். இந்த மாதிரி அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு பாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே சமயத்துல வந்து அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டில வந்து 379, 383 எக்ஸ்டார்ஷன், 390 ராபரி, பனிஷ்மெண்ட் ஃபார் ராபரி, டெக்காய்டி,
இதெல்லாம் வந்து இது offenses relating to property-ல 448 trespassing, 452, 457 criminal trespass, house trespassing, punishment for house trespass, criminal trespassing, இதெல்லாம் வந்து offenses relating to property-ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணும்போது வந்து ஒரு ப்ராப்ளம் படிக்கும்போது you could understand that which provision is applicable to this offense. ஏன்னா எந்த offense-க்கு எந்த மாதிரியான ப்ரொவிஷன் கொண்டு வரணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அந்த செக்ஷன் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து அதை ரிலே பண்ணி அதை சார்ஜ்ல கொண்டு வர முடியும். ஸோ நவ் கமிங் டு திஸ் எக்ஸாம்பிள், A has attacked வந்து C and D with a weapon which is considered to be dangerous at this juncture. என்ன பண்ணிருக்கிறாரு, கிரீவேஸ் இன்ஜரி, கொடுங்காயத்தை வந்து உண்டு பண்ணிருக்கிறாரு. அதனால 326 வந்து ஏக்கு சார்ஜ் பண்ணணும். ஸோ A is charged under 326 read with section 34 இப்படி கொண்டு வரணும். அடுத்து A2, நம்ம வந்து A2 வந்து B, இதுல B என்ன பண்றாரு, C அதே மாதிரி C and D அடிச்சிருக்காரு. C and D அடிச்சதுல வந்து அவங்களுக்கு வந்து கிரீவியஸ் இன்ஜுரி வரல, ரதர் சிம்பிள் ஹர்ட் வந்திருக்கு. ஸோ இப்ப C and D பொறுத்த வரைக்கும் நம்ம A2க்கு வந்து 324 வந்து ரிலே பண்ணணும். ஸோ 324 ஃபார் A2, 326 ஃபார் A1. இது வந்து தனித்தனியா வந்து எழுதணும். A1க்கு வந்து 326, A2க்கு வந்து 324, but both of them are charged under section 34, which is common intention. And then we'll come to section 219, 3 offenses of same kind within year may be charged together. This is okay. இது வந்து உங்களுக்கு பொதுவா ட்ரையல் நடத்தும் போது தான் வரும். Trial for more than offense, these are all provisions relating to conducting trial. Okay. What persons may be charged jointly? இதுதான் வந்து the following persons may be charged and tried together, namely. இது வந்து எங்க வரும்னா இந்த ப்ரொவிஷன் வந்து காமன் இன்டென்ஷன் இருக்கிற இடத்துல வரும். இல்லைன்னா வந்து அன்லாஃபுல் அசம்பிளி, ரயாட்டிங் 141, 142, 143, 146, 147, 148 அது வந்து ரெட் வித் செக்ஷன் 149. அன்லாஃபுல் அசம்பிளி எங்கெல்லாம் 5 அல்லது 5க்கும் மேற்பட்டவர்கள் எங்கெல்லாம் வந்து ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சார்ஜஸ் வந்து பொதுவாக வந்து வரையப்படலாம் அப்படிங்கறதுதான் வந்து இந்த செக்ஷன் வந்து சொல்லுது. 223 கீழே வாட் பர்சன் மே பி சார்ஜ் ஜாயிண்ட்லி. I'll give you an example. ஒரு இப்போ வந்து ஒரு தாம்பரம் இடத்துல வந்து ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி நடக்குது. அங்க வந்து ஒரு அஞ்சு பேர், அஞ்சுல இருந்து ஒரு 7 பேர் வந்து அந்த அன்லாஃபுல் அசம்பிளில வந்து they are being members of an unlawful assembly and they are armed with weapons. அப்போ வந்து it comes under rioting. ஸோ ரயாட்டிங் ஒரு ப்ரொவிஷனுக்கு வந்து நம்ம 148 எடுத்துக்கலாம். ரயாட்டிங் ஆர்ம்டு வித் டெட்லி வெப்பன் அண்ட் வாட் தே ஆர் இன்டெல்ஜிங் இன் டேமேஜிங் சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து நம்ம செக்ஷன் 427 எடுத்துக்கலாம். 427 வந்து காசிங் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஒன்னா சேர்ந்து அடிச்சு உடைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனுக்கு வந்து நம்ம 148 அப்ளை பண்றோம். பிகாஸ் இட் இஸ் அன் அன்லாஃபுல் அசம்பிளி. 5க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க கையில வந்து ஆயுதங்கள் இருக்கு, அவங்க எல்லாருமே வந்து ஒரு பொதுவான நோக்கம், அதாவது ஒரு பொருளை வந்து அடிச்சு உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து செயல்படுறதால 148. அப்புறம் 149 காமன் ஆப்ஜெக்ட். இந்த ரயாட்டிங் அன்லாஃபுல் அசம்பிளி வரும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா இவங்க எல்லாருக்குமே வந்து காமன் ஆப்ஜெக்ட் இருந்திருக்கான்னு பார்க்கணும். அது வந்து 149ல வருது. ஸோ 148 ரெட் வித் செக்ஷன் 149 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட்ல வந்து நம்ம இவங்களை சார்ஜ் பண்ணலாம். அண்ட் செக்ஷன் 427 இது என்ன பண்ணணும், 148 ரெட் வித் 149 போட்டுட்டு அப்புறமா வந்து 427 அதே மாதிரி ரெட் வித் 149 போட்டுக்கலாம். ஏன்னா 149ங்கிறது காமனான ஆப்ஜெக்ட். இவங்க எல்லாருக்கும் ரயாட்டிங் பண்றது ஒரு காமனான ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இவங்க எல்லாருக்கும் அந்த பொருளை வந்து அங்க என்னெல்லாம் பொருள் இருந்திருக்கோ அந்த இடத்துல வந்து அதெல்லாமே வந்து அடிச்சு உடைக்கணும், டிஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காமனான ஆப்ஜெக்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ரொவிஷனுக்குமே ரெட் வித் 149 போட்டுட்டு A1 to A6 ஆர் A1 to A7, A1 to A5 எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்குமே வந்து அந்த என்னெல்லாம் அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து வந்து தனித்தனி ஹெட்ல ஒவ்வொரு அஃபென்ஸுக்கும் தனித்தனியா போடணும். பட் A1 to A5 ஒவ்வொருத்தருக்கும் தனியா எழுதணுங்கிற அவசியம் இல்லை. A1, A2, A3, A4, A5 அப்படின்னு எழுதணும்னு இல்லை. A1 to A5 செக்ஷன் 148, A1 to A5 செக்ஷன் 427, ரெண்டுத்துக்கும் ரெட் வித் செக்ஷன் 149 which is common intention. இதுதான் வந்து செக்ஷன் 223. What persons may be charged jointly. And then section 224 that is for withdrawal of remaining charges. இது வந்து these are the important provisions, significant provisions under the
criminal procedure code which you will have to get to know before framing of charges. ஏன்னா ஐபிசி ப்ரொவிஷன் முதல்ல வந்து உங்களுக்கு எந்த ப்ரொவிஷன் வந்து என்ன offenses relating to பாடியில வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி offenses relating to ப்ராப்பர்ட்டியில என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து என்ன ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் போது வந்து உங்களுக்கு சார்ஜ் ஃப்ரேமிங் தான் முதல்ல வரும். சார்ஜ் ஃப்ரேமிங் வந்தது நீங்க பண்ணாதான் வந்து ஜட்மெண்ட் நீங்க எப்படி கோர்ஸ் ஆஃப் த ஜட்மெண்ட் வந்து வில் பி கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் அப்பான் தி சார்ஜஸ் விச் ஹவ் பீன் ஃப்ரேம்ட். அவங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருப்பாங்க, அந்த ப்ராப்ளம்ல என்னெல்லாம் அஃபென்ஸ் வருது அப்படிங்கறது முதல்ல நம்ம வந்து ஐபிசி ப்ரொவிஷன்ஸ் வந்து படிச்சிருந்தாதான், நல்லா தெரிஞ்சிருந்தாதான் நம்ம அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிசி ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் வந்து நம்ம சார்ஜ் வந்து ஈஸியா செக்ரிகேட் பண்ணிக்கலாம். என்னென்ன அஃபென்ஸ் வந்திருக்கு, என்னென்ன அஃபென்ஸ் எப்படி எப்படி வந்திருக்கு, யார் யாருக்கு வந்து இந்த அஃபென்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். நவ் I'm sharing my screen. You can see the recent question paper of civil judge exam. See, this is how it will be. The candidates have to assume themselves as, is my screen visible? Could somebody respond? My screen sharing is visible, right? Okay. The candidates have to assume themselves as presiding officers and to consider the details furnished to the in the questions and frame necessary charges specifically against each accused if required and write judgments in the facts given. So this is how it will be. முதல்ல வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும். சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஜட்மெண்ட் எழுத ஆரம்பிப்போம். சார்ஜ் பொறுத்து தான் வந்து ஜட்மெண்ட்டும் வந்து அமையும். சார்ஜ் வந்து சரியா இல்லைன்னா ஜட்மெண்ட்டினுடைய என்டையர் இதுவே வந்து பாதிக்கப்பட்டுரும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்ஸ் as well as வந்து வித் the flow of the judgment வந்து சார்ஜ் சரியா இல்லைன்னா வந்து that will cause quite damage in the mark perspective. இப்போ வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு முதல் ப்ராப்ளம், இது தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து புகாரில் குறிப்பிடப்பட்ட சங்கதிகள், இது வந்து ப்ராசிக்யூஷனுடைய கேஸ். இது அதுக்கப்புறம் எதிர் மனுதாரரால் தாக்கல் செய்யப்பட்ட எதிருரை, இது வந்து பல்வகை வழக்கு எண் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ this is a matrimonial dispute. இதுல வந்து இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இதெல்லாம் வந்து வந்திருக்கு. இது வந்து எதிர்மனுதாரர் செய்யப்பட்ட எதிருரை கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத பார்த்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வில் see now a prosecution கேஸ் பார்க்கலாம். Yes, we'll see this case. This is also a maintenance case. We'll see a calendar case பார்க்கலாம் நம்ம. Yes, அரசு தரப்பு வழக்கின் சுருக்கம் பின்வருமாறுன்னு இருக்கு. ஆசா 1 ஆன சிவகுமார் தன் சொந்த உபயோகத்திற்காக PYN என்ற பதிவு எண் கொண்ட காரை வைத்திருப்பதாகவும் அன்று 29/12/98 அன்று இரவு 10 மணிக்கு தன் வீட்டின் முன்பகுதியில் காரை நிறுத்தியிருந்ததாகவும் அன்று அதிகாலை 3:30 மணிக்கு வீட்டிற்கு வெளியே வந்த போது தன் காரை காணவில்லை என்றும் ஆசா 1 அரசு தரப்பு சாட்சி. ஆசா 1 மீன்ஸ் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் 1. ஆசா 1னா வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸ்ல வந்து மார்க் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ ஆசா 1 வந்து புகார்தாரர் மனுவை கொடுத்தார். அந்த புகாரை பெற்றுக்கொண்டு ஆசா 9 ஆன சார்பதிவாளர் குற்ற வழக்கு எண்ணில் ஈதாசா பிரிவு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தார். அவர் வழக்கின் கோப்பை மேல் விசாரணைக்காக எடுத்துக்கொண்டு so now we'll come to when the offense has been committed as to who has committed. 30/12/98 அன்று 12:30 மணிக்கு கொளியனூர் சாலையில் எதிரிகளை சான்று பொருள் ஆவணம், சான்று பொருள் இஸ் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்,
1 காருடன் கண்டறிந்து எதிரிகளை கைது செய்து ஆசா 5 மற்றும் 6 முன்னிலையில் ஆசா 14 கைப்பற்றப்பட்டு அறிக்கை தயார் செய்து 1 மணி அளவில் வாகனத்தை கைப்பற்றி எதிரியையும் சான்று பொருள் 1 வாகனத்தையும் காவல்துறை கண்காணிப்பாளர் முன்பு முன்னிலைப்படுத்தினார். மேற்கண்ட புலன் விசாரணையில் ஆசா 10 ஃபைரோஸ் ஜியா ஹுசைன் என்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஆசா 1 தனராஜ் மற்றும் நடராஜனை விசாரித்து வாக்குமூலம் பதிவு செய்தார். அவர் எதிரிகளை விசாரித்து அவர்களின் ஒப்புதல் வாக்குமூலத்தை ஓகே. So this is the case of prosecution. குற்றவியல் நடைமுறை சட்டம் 313 கேள்விகள் கேட்டபோது அவர் மறுத்தார்கள். ஓகே. எதிரிகள் மகாவீர் பைனான்ஸ் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தின் ஊழியர்கள் என்றும் வாகனம் தவணை முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது. ஓகே ஓகே. திஸ் இஸ் ஆல் தி இதெல்லாமே ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ், எதிரிகள் தரப்பு வழக்கறிஞர்களின் வாதம், இதெல்லாம் ஓகே. இப்போ நீங்க பார்க்க வேண்டியது வந்து ப்ராசிக்யூஷன் கேஸ் தான் வந்து ஃபார் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். இப்போ 379 வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தம்போது வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ல வந்து என்ன வரணும்னா முதல்ல வந்து என்னைக்கு ஆஃபென்ஸ் கமிட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 30/12/1998. அப்புறம் எந்த பிளேஸ்ங்கிறது வந்து அடுத்து நீங்க எழுதணும். 30/12/1998 அன்று கொளியனூர் சாலைங்கிறது தான் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ். தென் டைம் இரவு சுமார் 10 மணி, 1998 இரவு சுமார் 10 மணி கொளியனூர் சாலையில் புகார்தாரர் தான் நிறுத்தி வைத்திருந்த இந்த பைக்கினுடைய நம்பர் கொண்டு வந்துடணும். PYN 01E0369 என்ற பதிவு எண் கொண்ட காரை நிறுத்தியிருந்ததாகவும் அதனை எதிரிகள் வந்து 1 முதல் 4 பேரையும் போட்டுக்கோங்க. மேல இருக்கு பாண்டு, சுரேஷ் பாபு, KR பாபு, ராமமூர்த்தி ஆகிய 4வரும் பொதுவான நோக்கத்துடன், இதுல காமன் இன்டென்ஷன் நீங்க கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா 4 பேருக்குமே வந்து திருடணுங்கிற நோக்கம் தான் இருக்கு. இந்த காரை திருடிட்டு போய் அவங்க வந்து அதனால பயனடையுங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறதால யூ கேன் சார்ஜ் ஆல் தி 4 accused with common intention to commit theft under section 379. So what is the offense committed here? section 370. இதுல வந்து தெளிவா 379 கொடுத்திருக்கிறாங்க. பட் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாதிரி கரெக்டான ப்ரொவிஷன் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஈவன் டு மேக் கன்ஃபியூஷன், காஸ் கன்ஃபியூஷன் வந்து மாதிரி வேற ஏதாவது ப்ரொவிஷன் கொடுக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு பி குவைட் காஷியஸ் அண்ட் விஜிலன்ட் while referring to the specific provision under the penal code. So இங்க section 379 கொடுத்துட்டாங்க. அதோட சேர்த்து section 34 வந்து A1 to A4 வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ இப்போ எப்படி இருக்கும் சார்ஜ் அப்படின்னா 30/12/1998 அன்று இரவு சுமார் 10 மணி அளவில் கொளியனூர் சாலையில் புகார்தாரரான சிவகுமார் என்பவர் தன்னுடைய வாகனம் சோ நம்பர் நிறுத்தி வைத்திருந்ததாகவும் அதனை எதிரிகள் 1 முதல் 4 ஆகியோர் திருடி லாபம் அடைய வேண்டும் என்று பொதுவான நோக்கத்துடன் காரை திருடி சென்றதால் ஈதாசா 379 கீழ் மற்றும் அதனுடைய வந்து அத்துடன் பிரிவு 34 கீழ் இந்நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரணைக்குரிய குற்றத்தினை புரிந்துள்ளார்கள் அப்படிங்கிற சார்ஜ் வரும். இப்போ இவங்க A1 to A4 4 பேருமே சேர்ந்து திருடி இருக்கிறதால வந்து தனித்தனியா சார்ஜ் எழுத தேவையில்லை. 4 பேருமே ஒரே அஃபென்ஸ் தான், காமன் இன்டென்ஷனோட கமிட் பண்ணியிருக்கிறாங்க. Then we'll say another case. And this is a calendar case. A case of the prosecution in brief is as follows. P1 PW1 Sivakumar, de facto complainant, lodged complaint stating that he has a car bearing number. See, this is the same. This is the English translation. You can write charges either in Tamil or in English. But what I would personally suggest is that you go with whatever language which is convenient for you. எந்த லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ்ல தான் எழுதுனாதான் அதிகமான மார்க் வரும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொதுவா வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து அக்யூஸ்டுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ்ல தான் இருக்கும். ரீஜனல் லாங்குவேஜ், வெர்னாகுலர் லாங்குவேஜ் வந்து அதுதான் அக்யூஸ்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் யூ ப்ரிஃபர் தி வெர்னாகுலர் லாங்குவேஜ்
because that is what is the language of the court. Language of the courtல தான் இருக்கணும்னு வந்து the act வந்து contemplates. So actல என்ன language இருக்கோ அந்த language எழுதுறது தான் வந்து it is advisable. See, this is another case, ஆண்டு பட்டிகை வழக்கு, that which is CC calendar case. அதுல வந்து அரசு தரப்பு வழக்கு ப்ராசிக்யூஷன் கேஸ் சொல்லியிருக்கிறாங்க. 26/12/2006 அன்று மாஹே துணை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலக பணியாளராக வேலை பார்க்கும் CS ராதாகிருஷ்ணன் என்பவர் துணை வட்டாட்சியரின் உத்தரவின் பேரில் மாஹே வாக்காளர் ஓகே, இதெல்லாம் ஓகே. இது வந்து ஃபேக்ட்ஸ் சொல்றாங்க. நம்ம வந்து அஃபென்ஸுக்கு வந்துடலாம். ஆசா ஒன்று காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தார். அந்த புகாரின் பேரில் தலைமை காவலரான ரணில்குமார் குற்ற எண் இந்திய தண்டனை சட்டம் 472 ஒரு வழக்கு பதிவு செய்தார். அதில் முதல் தகவல் அறிக்கை, அவர் சம்பவ இடத்திற்கு சென்று குற்ற விவர பட்டியலை இரவு 7:30 மணிக்கு தயார் செய்தார். அவர் சாட்சிகளான ராதாகிருஷ்ணன், சத்யன் மற்றும் பிரசாத் ஆகியவர்களை விசாரணை செய்தார். சாதித் என்ற சார்பாய்வாளர் வழக்கு மேற்கொண்டு புலன் விசாரணை செய்து துணை வட்டாட்சியரனை விசாரணை செய்தார். 2007 அன்று சரணடைந்தார். சார்பாய்வாளர் அன்று சாட்சிகள் முன்னிலையில் ஒப்படைப்பு பதிவேட்டை கைப்பற்றி நீதிமன்றத்திற்கு அனுப்பினார்கள். See, this is an offense which is committed under section 472. இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா 472ங்கிற offense வந்து இது போக வந்து அவரு 472 என்னன்னு முதல்ல நம்ம எல்லாரும் பாத்துக்கலாம். அதுல வந்து fraudulent, forgery, documents இதெல்லாம் வந்து 468, 471, 472 இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். offenses வந்து இது relating to fraud and forgery. 463 forgery, 464 வந்து false document, 465 punishment for forgery, 469 forgery for harming reputation, 471 using as a genuine forged document. இதுல சொல்லியிருக்கிற provision வந்து 472 making or possessing counterfeit seal etc with intent to commit forgery punishable under section 467. so இப்போ என்னன்னா 467 இந்த 472 ஓட சேர்த்து இந்த அக்யூஸ்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த செக்ஷன் வருமா வராதா அப்படிங்கறத நம்ம தான் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இதை பார்த்து அனலைஸ் பண்ணி whether 467 or any other offense which relates to forgery or creating a fraudulent document வந்து அட்ராக்ட் ஆயிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். வெறுமனே வந்து ப்ராசிக்யூஷன் கேஸ் கொடுத்திருக்கிறத வச்சு சார்ஜ் வந்து அப்படியே வந்து we cannot take it for granted that prosecution has correctly framed the charge. எப்போதுமே ப்ராசிக்யூஷன்ல வந்து இதுதான் சார்ஜ் அப்படின்ட்டு வந்து கான்கிரீட்டா வந்து நம்ம வந்து அதுதான் சார்ஜா இருக்கும் அப்படின்னு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து செஞ்சிடக்கூடாது. ஸோ தட் இஸ் டு டெஸ்ட் வெதர் வந்து வெதர் தி கேண்டிடேட் வந்து இஸ் அக்வைண்டட் வித் தி இந்தியன் பீனல் கோட் அஃபென்சஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 472 மட்டும் கொடுத்துட்டதால we should not get carried away that 472 is the only offense which has been committed. அதுல வந்து 467 கமிட் ஆயிருக்குதான்னு பார்க்கணும். 468 அவரிடமிருந்து மாதிரி கையொப்பங்கள் பெறப்பட்டது. இதுல ஒரு அக்யூஸ் தான் இருக்காரு. ஸோ அதனால ஒன்றும் நிறைய இது வரப்போறது இல்லை. ஒரு அக்யூஸ்டுக்கு என்னெல்லாம் சார்ஜ் என்னெல்லாம் அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். அவர் வந்து ஃப்ராடுலண்டா டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து மேல இருக்கு. மேலதான் வந்து என்ன இருக்குன்னு இருக்கு. கையெழுத்து முத்திரையை பெற்று வருவதற்காக ஃபர்ஸ்ட் ஐம் ரீடிங் த டாப். அலுவலரின் கையெழுத்து முத்திரையை பெற்று வருவதற்காக சத்யன் என்பவர் வீட்டிற்கு சென்றார். அவரிடம் சத்யன் என்பவரின் மனைவி மாஹே செம்பரா சாலக்கர கிராம நிர்வாக அலுவலரின் பெயரில் ஒரு முத்திரையை ரமேஷ் என்பவர் பெற்று சென்றதாக தெரிவித்தார். அவரிடம் ஒப்படைப்பு பதிவேட்டையும் காட்டினார். எதிரி அந்த பதிவேட்டில் 93வது பக்கத்தில் 3/12/2006 தேதியிட்டு கையொப்பமிட்டு அந்த முத்திரை பெற்று சென்றதாக பதிவேட்டை ராதாகிருஷ்ணன் என்பவர் பார்த்தார். அதை பற்றி அவர் தன்னுடைய மேல்நிலை அலுவலரின் மாஹே வருவாய் வட்டாட்சியர் தயாளன் என்பவரிடம் தெரிவித்தார். ஆசா ஒன்று சத்யன் என்பவரால் பராமரிக்கப்பட்ட அந்த பதிவேட்டை பார்ப்பதற்காக சென்றார். அங்கே முத்திரை தயாரிப்பாளர் போலி முத்திரையை தயார் செய்து அதை 8/12/2006 அன்று ரமேஷ் என்பவரிடம் கொடுக்கப்பட்டதாக ஒப்படைப்பு பதிவேட்டிலிருந்து தெரிந்து கொண்டார். சோ இதுதான் this is the gist of the offense which has been committed. இந்த இதுல இருந்து தான் வந்து we'll have to cull out and extract whatever offense has been committed. இதுல வந்து அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கன்காக்டடா வந்து சீல தயாரிச்சிருக்கிறாரு. முத்திரைய வந்து அரசுக்கு சொந்தமான முத்திரையை வந்து போலியாக அவர் தயாரிச்சிருக்கிறாரு. சோ 472 அப்படிங்கிற ப்ரொவிஷன் வருது. அடுத்து என்ன பார்க்கணும், வேற என்ன ஒரு ஃப்ராடுலண்டா இதுல வந்து அஃபென்சஸ் வந்து ஐபிசில வரக்கூடிய வேற என்ன அஃபென்ஸ் பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கணும். whether we'll check whether he has created any false document. ஃபால்ஸ் டாக்குமெண்ட் ஏதாவது கிரியேட் பண்ணிருக்காரா பாருங்க. அவர் இல்ல, ஃபால்ஸ் டாக்குமெண்ட் பண்ணதா இல்ல.
அவர் வந்து போலி முத்திரையை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. So we'll now see whether what offense which can be read along with 472. We'll read first 472. Whoever makes or counterfeits any seal, plate or other instrument for making an impression intending that the same shall be used for the purpose of committing any forgery, which would be punishable under section 467 of this code, or with such intents he shall be punished with imprisonment for life. So 467, forgery of valuable security will, etc. So what we will do is that we will now see what is 467. Whoever forges a document which purpose to be a valuable security so and so or to receive, இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 467 ஓட சேர்த்து வந்து 472 அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல வந்து ரீட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொவிஷன்ல பாத்தீங்கன்னா 472 and 467ங்கிற ஆஃபென்ஸ் வந்து இவர் கமிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை வந்து நம்ம அந்த அக்யூஸ்டுங்கிறவரை எந்த டேட்ல எந்த இடத்துல வச்சு இந்த ஃபோர்ஜரியை கிரியேட் பண்ணாரு அப்படிங்கிறது தான் வந்து இதுல வந்து இசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் தி ஆஃபென்ஸ். இதுல ஏன்னா வந்து பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா உங்களுக்கு வந்து எந்த இடம் மாகே வட்டாட்சியர் அவர் வந்து எங்க வச்சு தயாரிச்சிருக்கிறாருன்னு பார்க்கணும். கையெழுத்து முத்திரையை பெற்று நம்ம இங்கேயே போட்டுக்கலாம். இதை துணை வட்டாட்சியரின் உத்தரவு பேரில் வந்து மாகே வாக்காளர் பதிவு அலுவலரின் கையெழுத்து, அது வந்து வட்டாட்சியர் அலுவலகத்துல வச்சுதான் அவர் செஞ்சிருக்கிற மாதிரி வருது. இங்க வட்டாட்சியர் தயாளன் என்பவரிடம் தெரிவித்தார். ஸோ இங்க ஸ்பெசிபிக்கா சீன் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. சின்ஸ் இட் இஸ் வந்து forging of a document அப்படிங்கிறதால எந்த இடத்துல அப்படின்னு சொல்லலைன்னா we could presume that it has been created எங்க வச்சு அப்படிங்கிற presumption தான் இருக்குமே தவிர கான்கிரீட்டா இந்த இடம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் enough that எந்த இடம் மென்ஷன் பண்றதுக்கு வந்து அவர் எங்க பண்ண மாதிரி இருக்கோ அதை போட்டா போதும். பட் டேட் ஆஃப் அஃபென்ஸ் இருக்கீங்க, அதே மாதிரி வந்து டைம் இல்லை இங்க. ஸோ டேட் டைம் இல்லை, பட் பர்சன் யாரு அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி வந்து என்னெல்லாம் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா என்ன ஆஃபென்ஸ் அண்ட் வாட் மேனர் இன் விச் இட் ஹாஸ் பீன் கமிட்டட்னா அந்த கையொப்பமிட்டு முத்திரையை பெற்று சென்று பதிவேட்டை என்பவர் பார்த்தார். இந்த போலிங்கிறது தான் வந்து இங்க வந்து இந்த ஆஃபென்ஸ். முத்திரை தயாரிப்பாளர் போலி முத்திரையை தயார் செய்து அதை 8/12/2006 அன்று ரமேஷ் என்பவரிடம் கொடுக்கப்பட்டதாக ஒப்படைப்பதிவேட்டிலிருந்து ரமேஷ் என்பவரிடம் கொடுக்கப்பட்ட அதனால வந்து நீங்கள் வந்து ஈத்தாசா 467 மற்றும் 472 கீழ் 467 தனியாகவும் 472 தனியாகவும் இந்த மாதிரி இந்தந்த ஆஃபென்ஸுக்கு வந்து இந்த நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கதும் குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள் அப்படின்ட்டு 467 and 472க்கு வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடணும். திஸ் இஸ் அரசு தரப்பு வாதம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்காக இருக்கு. சார்ஜ் ஃப்ரேமிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி தி கேஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன் விச் should be taken into account. This is for judgment writing. அரசு தரப்பு வாதம், எதிரி தரப்பு வாதம், அரசு தரப்பு சாட்சியம், இது எல்லாமே வந்து ஜட்ஜ்மெண்ட்காக கொடுத்திருக்கிறாங்க. திஸ் இஸ் தி கேஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. This is another calendar case. You see what is in the case of prosecution. See, this is relating to case of chain snatching. On 23/4/2008 at about 11:20 hours in front of Prashanti Nilayam, Palur, the accused came in a motorcycle and snatched 5 sovereigns of gold locket thali and from the neck of complainant daughter Regila. The person from the locality came there on hearing the husband cry of her, and the accused left the place. She informed her father, who lodged exhibit P1 complaint. Based on the complaint, head constable so and so, okay. And then will now come on 26/6/2008. SI Sundar took up the case for further investigation. Sorry. On 26, SI Sundar took up the case for further prosecution. On that day, he received an information that the accused was arrested by SI of Mahe police station. So and so the accused was produced through PT warrant. Okay, this is what the offense எங்க வருதுன்னா first paragraphல வந்து என்ன offenseங்கிறது வந்துருது. So how we will charge now? இப்ப முதல்ல எந்த offense வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு,
என்ன பண்ணியிருக்கிறாருன்னா he has committed an offense of robbery which is under section 392 ஐபிசில வந்து அவர் ஒரு offense கமிட் பண்ணியிருக்கிறாரு. செயின் ஸ்நாச்சிங்கிற offense வந்து it is a robbery. So 23/4/2008 at about 11:25 hours பிரசாந்தி நிலையம். So now we will charge the accused as follows. எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க? முதல்ல வந்து 23/4/2008 அன்று 11:25 மணியளவில் பிரசாந்தி நிலையம் பாலூர் என்கின்ற இடத்தில் தனது இருசக்கர வாகனத்தில் வந்து ரெஜிலா அதாவது புகார்தாரரின் மகள் ரெஜிலா என்பவரின் 5 சவரன் தங்க தாலியினை பறித்து கொண்டு சென்றதால் ஈதாசா பிரிவு 302 கீழ் இந்த நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கதான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள் அப்படிங்கிற 392ங்கிற ஆஃபென்ஸ் வரும். இப்ப இதே 392ல வந்து அவங்களுக்கு ஏதாவது காயம் பட்டுருச்சுன்னா அந்த அஃபென்ஸ் கமிட் பண்ணும்போது செயின் ஸ்நாச்சிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது இவரே வேணும்னு காயம் ஏற்படுத்தி இருந்தாலோ இல்ல பறிக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது காயம் பட்டிருந்தாலோ nature of the offense will change. So now you will have to check if some other offense has been committed during the course of committing robbery. இப்ப இது வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா வந்து அப்போ வந்து நீங்க அந்த unlawful assembly provision ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் வந்து more than 5 unlawful assembly வராது. இப்போ வந்து என்ன வரும்? டக்காய்டி வந்துடும். இவங்க வந்து 5 பேர் அல்ல 5க்கும் மேற்பட்டவர்கள் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்நாச்சிங் ஆஃபென்ஸ் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொருளை திருடும் போது ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை அடிச்சிடுறாங்க, அதனால அவங்களுக்கு பெரிய காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா the offense will change. It will either become 397 which is a sessions offense or depending upon the nature of the injury வந்து ராபரியில வந்து என்ன கனெக்டட் offense இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து you alter the provision and charge the accused. Here it is only 392 and it seems that the complainant's daughter has not sustained any injury. So இது வந்து கொஞ்சம் சிம்பிளான இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் or second third paragraph உள்ள வந்து கேஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன்ல இருந்து நீங்க சார்ஜஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். யூ நீட் நாட் ரீட் தி என்டையர் இந்த ப்ராப்ளம் இந்த ஆர்குமெண்ட்ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருக்காங்க எவிடன்ஸ் ஆன் தி சைட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இதெல்லாம் ரீட் பண்ணி தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன் பார்த்ததுமே யூ கேன் கம் டு a conclusion as to whether what offense has been committed, because these are all the details and particulars which will be required for judgment writing. When so far as charges are concerned, prosecution case is sufficient. இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சார்ஜ்னு பாக்குறதுக்கு வந்து இது அவசியமே இல்லை. இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா your time will be saved because you can keep reading the other aspects for judgment writing, but for charges in the on 23(3) the date பார்த்ததுமே நீங்க வந்து you should start applying your mind as to what is the offense has been committed. இங்க முக்கியமானது என்னதுன்னா came in a motorcycle and snatch வந்து ஒரு நபர் வந்து இந்த கோல்ட் லாக்கெட்டை பறிச்சுட்டு போயிட்டாரு from the neck of the complainant's daughter ரெஜிலா. அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுதான் offense. 392 கீழ இந்த offense வந்துருது. ராபரிங்கிற offense வருது. ராபரிங்கிற offense வந்து நீங்க ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணணும். 392ங்கிற ப்ரொவிஷனை வந்து மென்ஷன் பண்ணணும். டேட்டு, டைம், எந்த இடம், அந்த பிரசாந்தி நிலையம்ங்கிறது, யார்கிட்ட இருந்து அக்யூஸ் பறிச்சுட்டு போனாரு, எதுல வந்தாரு, மோட்டார் சைக்கிள்ல வந்தாரு அப்படின்னு போட்டு அஃபென்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிடணும். அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் தி சார்ஜ் இன் திஸ் கேசஸ். இட் இஸ் சிம்பிள் if you keep in mind what provision is applicable to which offense. Now we'll see கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இப்ப எக்ஸசைஸ் பண்ணலாம். we'll start with as I said, essential ingredients of a charge. What are the essential ingredients? Place of occurrence, time, date, name and number of the accused, name of the injured person, specific provision of the offense.
whether it is an offense relating to body, or whether if it is an offense relating to property, or whether if it is an offense relating to forgery or fraudulently creating a document, and weapon used in the commission of the offense. It is very important that you mention the weapon. ஏன்னா ஒவ்வொரு வெப்பனுக்கு ஏத்த மாதிரி வந்து காயத்தினுடைய தன்மை வந்து மாறலாம். இப்போ வந்து ஒரு கொடுங்காயமை ஏற்படுத்துறதுக்கு வந்து ஒரு பிளண்டான இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை கூட யூஸ் பண்ணலாம். அதே சமயம் ஷார்ப்பா கத்தி மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன வெப்பனை வந்து அவர் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான இன்ஜுரி, கொடுங்காயமா இல்ல வந்து சொற்ப காயத்தை ஏற்படுத்தினாரா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து அந்த வெப்பனை வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். அப்புறம் ஐ வில் கிவ் an எக்ஸாம்பிள் ஃபார் அபியூசிவ் வேர்ட்ஸ் uttered. ஒருத்தரை வந்து தகாத வார்த்தைகள்ல வந்து அவரை வந்து திட்டுறாரு. அவர் வந்து ரொம்ப மோசமான வார்த்தையில வந்து திட்டுறாருன்னா அந்த வார்த்தைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறது வந்து ப்ராசிக்யூஷன் கேஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த வார்த்தைகளை வந்து கட்டாயமாக வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது வந்து அந்த வார்த்தைகளை வந்து அந்த கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். பிகாஸ் இந்த ஓப்பன் கோர்ட்ல இருக்கும்போது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அந்த கெட்ட வார்த்தைகளா இருந்தாலும் சரி, ஓப்பன் கோர்ட்ல வந்து அந்த வார்த்தைகளை அக்யூஸ்டுக்கு வந்து எடுத்து சொல்லிதான் ஆகணும். தட் இஸ் வாட் தி லா இஸ். அக்யூஸ்டுக்கு வந்து அவர் இந்த வார்த்தை சொன்னாரு, இந்த வார்த்தை சொல்லல அப்படிங்கிறதுன்னு தெரியாம போயிடக்கூடாது. இதுதான் நீங்க வார்த்தை சொன்னீங்க, இந்த வார்த்தைக்கு வந்து உங்க மேல வந்து இந்த குற்றச்சாட்டு வணையப்படுதுன்னு தான் ஓப்பன் கோர்ட்ல கேட்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தி அபியூசிவ் வேர்ட்ஸ் வாட் எவர் ஹஸ் பீன் அட்டர்ட் அண்டர், இது வந்து செக்ஷன் 294B பொறுத்து வரும். ஸோ அந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து சார்ஜ் ஃப்ரேமிங்ல மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நேச்சர் ஆஃப் இன்ஜுரி சஸ்டெயின்ட், என்ன சொற்ப காயமா, விச் இஸ் சிம்பிள் ஹர்ட் ஆர் கிரீவியஸ் இன்ஜுரி, கொடுங்காயமா அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணணும். அது ப்ராசிக்யூஷன் கேஸ்லயே வந்து உங்களுக்கு கிரீவியஸ் இன்ஜுரினா கிரீவியஸ் இன்ஜுரின்னு கொடுத்துருவாங்க, சிம்பிள் ஹர்ட்னா சிம்பிள் ஹர்ட்னு கொடுத்துருவாங்க. ஸோ யூ நீட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் ஆர் ஹேவ் அன் ஆம்பிகுவிட்டி வெதர் இட் இஸ் சிம்பிள் ஹர்ட் ஆர் கிரீவியஸ் ஹர்ட். அதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சிம்பிள் ஹர்ட்டா கிரீவியஸ் ஹர்ட்டா அப்படிங்கறத வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நேச்சர் ஆஃப் இன்ஜுரி என்ன அப்படிங்கிறது வந்து யூ பர்சீவ் இட் ஃப்ரம் ஆன் ரீடிங் தி இது என்ன ப்ராசிக்யூஷன் கேஸ் அப்படி கொடுத்துருக்காங்கிறது படிச்சு பார்த்தாலே அவங்க சிம்பிள் ஹர்ட்னா ஹர்ட்னு கொடுத்துருவாங்க, கிரீவியஸ் ஹர்ட்னா கொடுத்துருவாங்க. அதை அடுத்து அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்புறம் வித் ரிகார்டிங் டு கவுண்ட்ஸ் ஆஃப் இன்ஜுரி, கவுண்ட்ஸ்னா வந்து நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ல வந்து ஏ அண்ட் பி சேர்ந்து சி அண்ட் டி ரெண்டு பேரை தாக்குறாங்கன்னு சொன்னேன். இப்போ ஏ அண்ட் பி சி அண்ட் டியை தாக்குறாங்க அப்படிங்கும்போது வந்து ஏங்கிற நபர் சி அண்ட் டிங்கிற வந்து 2 பேர் அடிச்சிருக்காரு, அதே மாதிரி பிங்கிற நபரும் சி அண்ட் டிங்கிற 2 பேர் அடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது வந்து 326 ஒருத்தருக்கு சொன்னோம், 324 ஒருத்தருக்கு சொன்னோம். 324 அப்படின்னு போடும்போதும் 326 அப்படின்னு சார்ஜ் பண்ணும்போதும் ஏக்கும் பிக்கும் என்ன பண்ணணும்னா பிராக்கெட்ல வந்து 2 கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு நபர் 2 பேர் அடிச்சிருக்காரு, அதே மாதிரி ஒரு நபர் 4 பேர் அடிச்சாருன்னா 4 கவுண்ட், ஒரு நபர் 3 பேர் அடிச்சாருன்னா 3 கவுண்ட். இதை வந்து ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 304A causing death by rash and negligent act எல்லாம் வந்து 337 ஆர் 338 ஒரு ரோட் ஆக்சிடென்ட், மோட்டார் ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கு அப்படின்னா ஒரு நபர் ஒரு வாகனத்தை வந்து வேகமா ஓட்டிட்டு போய் 2 பேருனுடைய இறப்பு அதுல வந்துருச்சு, இல்ல 4 பேர் இறந்துட்டாங்க, இல்ல 4 பேர் காயம்பட்டாங்க அப்படின்னா 4 பேர்னா 4 கவுண்ட், 2 பேர் எத்தனை நபர் காயம்பட்டிருக்காங்களோ அத்தனை நபருக்கு அத்தனை கவுண்ட், எத்தனை நபர் இறந்து போயிருக்காங்களோ அவங்களுக்கு ஏத்தாறு போல கவுண்ட் வந்து மாறும். அதுதான் கவுண்ட்ஸ் ஆஃப் இன்ஜுரி இன்ஃபிளிக்டட். எத்தனை பேர் அடிபட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க 304A இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேசஸ்ல எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ தட் இஸ் வாட் தி கவுண்ட்ஸ் ஆஃப் இன்ஜுரி இஸ் இன்ஃபிளிக்டட். கவுண்ட்ஸ் ஆஃப் இன்ஜுரியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் அ சார்ஜ். அது பிளேஸ், டைம், டேட், நேம் அண்ட் நம்பர் ஆஃப் தி அக்யூஸ்ட் பர்சன், எத்தனை பேர் சேர்ந்து அந்த அஃபென்ஸை கமிட் பண்ணாங்க, நேம் ஆஃப் தி இன்ஜூர்ட் பர்சன். இன்ஜூர்ட் பர்சன் வந்து கம்ப்ளைனண்டாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். தட் இஸ் வை நேமிங் ஆஃப் தி இன்ஜூர்ட் பர்சன் ஆர் த விக்டிம் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் as நேமிங் தி அக்யூஸ்ட். அவர் தான் டிஃபாக்டோ கம்ப்ளைனண்டா இருக்கணும், அவர் தான் அந்த புகார் கொடுத்து எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கணுங்கிற அவசியம் கிரிமினல் கேஸ்ல கிடையாது. Anybody can set a criminal law in motion and anybody can file a lodge a complaint which can be registered as an FIR under section 154 CRPC. So name of the injured person, அடி வாங்கின நபர்னுடைய பெயரையும் வந்து அதுல குறிப்பிடணும். ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன் ஆஃப் தி அஃபென்ஸ், as I said, எந்த ப்ரொவிஷன் வருது, ஸ்பெஷல் லானா ஸ்பெஷல் லா, ஐபிசினா ஐபிசில எந்த அஃபென்ஸ். So these are the essential ingredients. சார்ஜ் ஃப்ரேமிங் இன் வாரண்ட் கேசஸ் தான் பொதுவாக வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து வாரண்ட் கேஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா
Summary trial. Warrant case na any case in which offense is punishable above 2 years. 2 years மேல இருக்கிற எல்லாமே calendar case ன்னு அதை சொல்லுவாங்க. calendar caseல வந்து அதுதான் warrant case. அதுல தான் வந்து section 240 பாத்தீங்கன்னா framing of charges will be described. So warrant cases வந்து exam இதுல வந்து calendar case ன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுல தான் பொதுவா நீங்க ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த framing of charges exercise வந்து you can do that with regarding to warrant cases or summary trial cases நீங்க பண்ணலாம். Each and every offense should be classified accordingly and separate charge shall be framed. As I said, 324, 323, 325, 326 இந்த மாதிரி ஒவ்வொரு அஃபென்ஸுக்கும் வந்து தனித்தனி ஹெட்டிங் போட்டணும். ஹெட்டிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். 23 தனியா, 24 தனியா, 25 தனியா, 26 தனியா, A1 A2 சேர்ந்து 323னா A1 A2 சேர்த்து 323, A1 A2 சேர்த்து 324னா then they can be charged together under the same head of the offense. And common intention section 34, common object section 149. common object எங்க அப்ளை பண்ணணும், common intention எங்க அப்ளை பண்ணணும்னா 34ல வந்து ரெண்டு பேர் போறாங்க, A and Bங்கிறவர் போறாங்க, Cங்கிற நபரை வந்து ஒரு previous enmityனால தாக்குறாங்க. ரெண்டு பேருக்குமே வந்து they have this common intention in their mind to go and attack B, to go and attack C. So section 34 will have to be read along with whatever provision, for example 324 or 326 or 325 or அதோட சேர்த்து read with section 34. What is the common object? Common object வந்து section 149 எடுத்து பாருங்க. section 149ல வந்து rioting, unlawful assembly, armed with deadly weapon, rioting with deadly weapon, 144, 148 IPC இதுல எல்லாமே வந்து 5 அல்லது 5க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு அஃபென்ஸ் பண்றாங்க. இல்ல ஒரு கடையை அடிச்சு உடைக்கிறாங்க, இல்லைன்னா வந்து ஒரு வீட்டு புகுந்து உள்ள அடிச்சு உடைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கலவரம் பண்ணும்போது வந்து சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு 5க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து காமன் இன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் வந்து வில் மென்ஷன் இட் அஸ் ரெட் வித். 5 அல்லது 5க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தாங்கன்னா காமன் ஆப்ஜெக்ட். அதுக்கு குறைவா இருக்கும்போது செக்ஷன் 34 வந்து நம்ம வில் மென்ஷன் இட் அஸ் ரெட் அலாங் வித் section 34. This is what common intention and common object is. Now we'll start doing a few exercises. So எல்லாரும் வந்து you be ready. You take note of this. On 19/9/2019 at about 7 a.m. when the de facto complainant Prasad along with Mani and Vaidegi went to purchase silk saree, and that as they were standing near Vallalar silk textile shop, at that point of time the accused Kumar had abused the de facto complainant in a filthy language, and that he had prevented the accused from proceeding on his way, and that the accused had criminally intimidated the de facto complainant to withdraw the complaint and attacked him with a knife by inflicting grievous injury on the de facto complainant's left hand index finger. So டைம் இருக்குங்க, டேட் இருக்கு, எந்த இடம் அப்படிங்கிறது இருக்கு, இப்ப எத்தனை பேரை வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாரு, யாரெல்லாம் அதுல வந்து இன்ஜூர்ட் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு டு ஸ்டார்ட் ஃப்ரேமிங் சார்ஜஸ் இன் திஸ். டீடைல்டா நீங்க எழுத வேண்டாம், யூ ஜஸ்ட் mention the offense and I'll give you 2 minutes time.
All right, we'll now see what are the offenses in this and the charges in this. First, the accused Kumar had abused the de facto complainant in a filthy language. தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. தகாத வார்த்தைகளை எதிரி பயன்படுத்தி யாரை திட்டி இருக்கிறாரு? மணி மற்றும் வைதேகி ஆகிய இருவரையும் திட்டி இருக்கிறாரு. ஸோ மணி அண்ட் வைதேகி என்பவரை 9/9/2019 அன்று சுமார் 7 மணி காலை 7 மணி அளவில் எதிரியாகிய நீர் மணி மற்றும் வைதேகி புகார்தாரரான பிரசாத் மற்றும் அவருடன் மணி மற்றும் வைதேகி வள்ளலார் பட்டு ஜவுளிக்கடையின் அருகில் நின்று கொண்டிருந்த போது அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதால் ஈதாசா 294B பிரிவின் கீழ் இந்நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கதும் தண்டிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் சார்ஜ், அபியூசிவ் லாங்குவேஜ். செகண்ட் சார்ஜுக்கு நீங்க அதே மாதிரி டைம், இது மாதிரி டேட் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாட் யூ கேன் டூ இஸ் தட் மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக அப்படிங்கிற அந்த வார்த்தையை இன்க்ளூட் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் தி நெக்ஸ்ட் ஆஃபென்ஸ். மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாகனால இன் பர்சூவன்ஸ் டு தி செட் commission of the said above said offense அப்படின்னு அர்த்தம். So it is not required that you will have to mention each and every time the same date, same time, same place. மேற்கூறிய நேரத்தில் மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக அப்படின்னு போட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா he had prevented the accused from proceeding on his way. What he has done, he has wrongfully confined. wrongful confinement என்ன provision வரும்? 339 340 பாருங்க. wrongful restraint, wrongful confinement. We'll see what is the concerned provision under the penal code. பார்க்கும்போது we'll charge him under section 342. wrongful restraint is not wrongful confinement, it is wrongful restraint. So we'll charge him under section 341. And then என்ன பண்ணிருக்கிறான், அவரை எதிரியான நீர் புகார்தாரரை அவர் செல்ல விடாமல் அவரை தடுத்ததால் ஈதாசா 304 கீழ் நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கதும் தண்டிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். ஸோ 294B ஒரு சார்ஜ் வந்துருச்சு, 341 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது the de facto complainant, the accused had criminally intimidated the de facto complainant to withdraw the complaint and had attacked him with a knife. Criminal intimidation வந்துருச்சு. 506 part 2. 506 part 2ல அவர் கிரிமினலா இன்டிமிடேட் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இங்க 506 part 1 எப்போ யூஸ் பண்ணணும்னா whenever weapon has not been used you can rely on refer to section 506 part 1. இப்போ கட்டைய காட்டி இல்ல ஒரு அயன் ராடை காட்டி மிரட்டிடுவேன், உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ட்டு ஒருத்தர் மிரட்டுறாருன்னா ஒரு அக்யூஸ்ட், அப்போ 506 part 2 யூஸ் பண்ணலாம். எதுவுமே இல்லாம மிரட்டுறாரு அப்படின்னா கிரிமினல் இன்டிமிடேஷன் 506 part 2ல உள்ள ப்ரொவிஷனை யூஸ் பண்ணலாம். இப்ப இங்க கத்தியை பயன்படுத்தி இருக்கிறாரு. கத்தியை பயன்படுத்தி இருக்கிறதால 506 part 2 இங்க we can refer to. ஸோ அவரை எதிரியான நீர் மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக எதிரியாகிய நீர் புகார்தாரரினை அவர் கொடுத்த புகாரினை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு அவரை அவரை மிரட்டியுள்ள காரணத்தினால் ஈதாசா 506 பிரிவு 2 கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளது. Then fourth charge, attacked him with a knife by inflicting grievous injury on the de facto complainant's left hand index finger. So இப்ப இங்க வெப்பன் நைஃப் அப்படிங்கிற வெப்பன் இருக்கு. inflicting grievous injury யார் மேல? de facto complainant. So it is only one count. ஒரு கவுண்ட்ல நைஃப் அப்படிங்கிற அந்த வெப்பனை யூஸ் பண்ணி கொடுங்காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ இப்ப எப்படி வரணும்? மேற்கூறிய சம்பவத்தின் மேற்கூறிய நேரத்தில் தொடர்ச்சியாக எதிரியாகிய நீர் புகார்தாரரின் இடதுகை ஆள்காட்டி விரலில்
கத்தியை பயன்படுத்தி கொடுங்காயத்தை ஏற்படுத்தியுள்ள காரணத்தினால் inflicting grievous injury using a dangerous weapon is an offense punishable under section 326 IPC. So நைஃப்ங்கிற டேஞ்சரஸான வெப்பனை வச்சு கொடுங்காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறதால 326 IPC கீழே வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளது. So totally we have seen 4 offenses. One is under 294B and the other offense is under 506 part 2. One is under section 341 IPC and under 326. You can இது வந்து offense சீக்வன்ஸ்ல எழுதுறதை விட offense உடைய IPC provision உடைய சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். So 294B முதல்ல and then 341, 294B, 326, 341 and 506 part 2. So IPC ல இருக்கிற offense படியும் எழுதலாம், sequence of eventsல எப்படி வருதோ அப்படி எழுதலாம். It is discretion of the officer or அந்த candidate அவங்க எழுதுறது அவங்களுடைய இதுதான். பட் இந்த 4 சார்ஜ் முக்கியமான 4 சார்ஜ் அந்த டேட் டைம் இதெல்லாம் தான் வந்து essential ingredient. ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு whether you read the entire case of prosecution once again and you verify whether all the offenses எல்லாமே வந்து கவர் ஆயிடுச்சா நீங்க பண்ணியிருக்கிற சார்ஜ்லன்னு பார்த்துக்கோங்க. This is in respect of one accused, one de facto complainant and இங்க வந்து அபியூஸ் பண்ணது மட்டும் வந்து and had abused the de facto complainant இதுவுமே வந்து ஒரு அக்யூஸ்ட் ஒரு de facto complainant தான், வேற யாரும் இதுல வந்து பாதிக்கப்படலை. இதுல மத்தவங்க எல்லாம் வந்து அதுல விட்னஸா தான் இருந்திருக்கிறாங்க. de facto complainant பிரசாத் அப்படிங்கிறவரை மட்டும்தான் வந்து அவர் திட்டி இருக்கிறாரு, அவரை போடாம தடுத்திருக்கிறாரு, அவர் அடிச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு அக்யூஸ்ட் ஒரு விக்டிம் தான் இதுல. then we'll come to this case. Have you all verified time? Do you need more time for doing this? Can somebody respond? Time short இருக்குதா கொடுத்திருக்கிறது? நான் சொல்லுங்க. We'll give 3 to 5 minutes for Can somebody respond? Okay. So we'll see this problem now. This problem is visible to everyone. எல்லாருக்கும் இந்த problem தெரியுதா? So the second problem is on 31/5/2020 at about 22:30 hours, the electricity wire of the transformer near the de facto complainant's house got snapped, because of which the de facto complainant was called on by the wireman, and the de facto complainant, namely Paramasivam, along with his son Yogesh and Selvam, went to that place, and that the accused Prakash, who was standing there, had abused the de facto complainant in a filthy language and had attacked the de facto complainant with a wooden log lying on the ground. And the de facto complainant had sustained grievous injury, and that his son, who went to prevent this, was also attacked by the accused, because of which he had also sustained simple injury. And that Tamil Vendan, who went to prevent this, was also attacked by the accused, and that they were criminally intimidated by the accused. Let us assume that Tamil Vendan அப்படிங்கிறவருக்கும் வந்து simple injury தான் அப்படின்ட்டு assume பண்ணிக்கலாம். Now you frame charge for this offense.
So first charge is abusing the complainant in a filthy language, 294B. 30/5/2022 அன்று சுமார் 23:30 மணி அளவில் புகார்தாரரின் வீட்டின் அருகில் டிரான்ஸ்பார்மரின் மின்சார வயர் அறுந்து விழுந்த போது அதனை பார்க்க புகார்தாரர் யோகேஷ் மற்றும் செல்வம் ஆகியோருடன் அந்த இடத்திற்கு சென்ற போது எதிரியாகிய நீர் அங்கு நின்று கொண்டிருந்து புகார்தாரரை தகாத வார்த்தைகளால் திட்டியதால் ஈதாசா 294B இன் கீழ் இந்நீதிமன்றத்தால் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சார்ஜ். செகண்ட் சார்ஜ், வுடன் லாக் லையிங் ஆன் தி கிரவுண்ட் அண்ட் ஹட் சஸ்டைன் கிரீவியஸ் இன்ஜுரி. புகார்தாரரை மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக புகார்தாரரை கட்டையால் தாக்கி அவருக்கு கொடுங்காயத்தை விளைவித்த காரணத்தினால் ஈதாசா 326. தட் இஸ் தி செகண்ட் சார்ஜ். இப்போ டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் செகண்ட் இதுல சஸ்டைன் கிரீவியஸ் இன்ஜுரிக்கு அப்புறம் ஹிஸ் சன் அவரையும் அடிச்சிருக்காரு, தமிழ்வேந்தன் அப்படிங்கிறவரையும் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இப்ப என்ன பண்ணணும், இப்பதான் வில் ஹாவ் டு அப்ளை தி நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ். இப்போ 2 பேரும் அடிச்சிருக்கிறாரு. ஸோ 324ங்கிற ஒரு காமனான அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே புகார்தாரர் ஆகிய நீர் மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக புகார்தாரரின் மகன் யோகேஷ் என்பவரையும் அங்கு இருந்த தமிழ்வேந்தன் என்பவரையும் கட்டை களியால் தாக்கியதால் இருவருக்கும் சொற்ப காயத்தை ஏற்படுத்தியுள்ள காரணத்தினால் ஈதாசா 324 போட்டுட்டு பிராக்கெட்ல 2 கவுண்ட்னு போட்டுறணும். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரியான இன்ஜுரி, ஒரே ஆஃபென்ஸ். ஸோ 324 2 கவுண்ட் போட்டுட்டு எனவே நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கதுமான தண்டிக்கத்தக்கதுமான குற்றத்தினை பொருந்தினர். அண்ட் தென் 506 Part 2 எல்லாரையுமே மிரட்டி இருக்கிறாரு. ஸோ புகார்தாரர் பரமசிவம் மற்றும் அவருடைய மகன் யோகேஷ் மற்றும் அங்கிருந்த செல்வம் தமிழ்வேந்தன் ஆகிய 4வரையும் நீர் மிரட்டியுள்ள காரணத்தினால் 526(2) கீழ் கட்டைக்களியை காட்டி மிரட்டியுள்ளதால் 506(2) கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். ஸோ 506 Part 2 இட் இஸ் a criminal intimidation. ஸோ அதுக்கு கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மற்றது எல்லாத்துக்கும் அடிப்பட்ட இதுக்கெல்லாம் கவுண்ட் கண்டிப்பா போட்டுறணும். கிரீவஸ் ஹர்ட்டோ சிம்பிள் ஹர்ட்டோ எல்லாத்துக்குமே கவுண்ட் ஷுட் பி மென்ஷன். 506 Part 2 and 294B counts is not required. So this is how this problem will have to be answered. 4 charges varum, 294B, 324 2 counts, 326 and 506 Part 2. Now we'll see the next problem. On 24/2019 at about 18:30 hours, when the de facto complainant came out of his home, at that point of time, due to previous enmity, A1, A2 and A3 who came there had abused him in a filthy language and had questioned him as to why the de facto complainant had complained to the police, and that the de facto complainant was attacked in his left eye with a panangai, because of which the de facto complainant had sustained grievous hurt, and that A2 had attacked with a wooden block on his right knee, inflicting simple injury, and A3 had attacked with a wooden block on his chest, inflicting simple injury. So you frame charges for A1, A2 and A3 for the offenses mentioned in this problem.
Okay, we'll now see the answers. A1, A2, A3 மூணு அக்யூஸ்ட் இருக்காங்க. ஸோ அதை வந்து முதல்ல அதை பார்த்துக்கணும். இப்போ டைம் அண்ட் டேட் இருக்கு. யார் யார் என்னென்ன ஒஃபென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் was abused in a filthy language by A1, A2 and A3. So first 294B provision போட்டுட்டு 24/2019 8:18:30 மணி அளவில் புகார்தாரரை A1, A2, A3 ஆகிய எதிரிகள் மூவர் நீவீரும் அவரை தகாத வார்த்தைகளால் அசிங்கமான வார்த்தைகளால் திட்டியதால் ஈதசா 294B கீழ் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர். ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். செகண்ட், de facto complainant was attacked in his left eye with a panangai, because of which he had sustained grievous hurt. இது வந்து 326. இது யாருக்குன்னா de facto complainant was attacked in his left eye. He was attacked by A1. A1ங்கிறது இதுல இல்ல, but it is supposed to be A1. A1 வந்து அவரை வந்து பனங்காய்ங்கிற அந்த இதை வந்து நீங்க பனங்காய் என்கின்ற பனங்காயை வைத்து அவருடைய இடது கண்ணில் தாக்கி அவருக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்தியதால் ஈதசா 326 கீழ் தண்டிக்கத்தக்க குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். இப்ப A2 வந்து உட்டன் லாக் வச்சு தனியா அடிச்சிருக்காரு, A3 அடிச்சிருக்கிறாரு உட்டன் லாக் வச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா A2, A3 ரெண்டு பேருமே வந்து ஒரு வெப்பன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சிம்பிள் இன்ஜுரி காஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாட் வி கேன் நவ் டூ இஸ் தட் A2 and A3க்கு சேர்த்து 324 IPC-ல this is what we saw in CRPC, that when two offenses of same nature have been committed by two accused persons that can be charged together. ஸோ A2 and A3க்கு 324ங்கிற காமனான அஃபென்ஸ் வருது. A2 and A3 வந்து அவங்களுக்கு ஒரு காமனான இன்டென்ஷன் இருந்திருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா A1, A2, A3 மூணு பேருக்குமே ரெட் வித் செக்ஷன் 34 ஃபார் 294B போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து A2 and A3க்கு வந்து அவரை தாக்குறதுக்கான காமனான இன்டென்ஷன் இருந்திருக்கு. ஸோ வி கேன் மென்ஷன் அஸ் ரெட் வித் செக்ஷன் 34 காமன் இன்டென்ஷன் 324 ரெட் வித் 34. A2 and A3 வந்து ஆகிய இரண்டு பேரும் புகார்தாரரினை A2 ஆகிய நீர் வந்து அவரை கட்டைக்கலியால் அவருடைய வலது முட்டியில் தாக்கி அவருக்கு சொற்ப காயத்தை ஏற்படுத்தியும் A3 ஆகிய நீர் அவரை கட்டைக்கலியால் தாக்கி அவருடைய நெஞ்சு பகுதியில் வந்து சொற்ப காயத்தை ஏற்படுத்தியதால் ஈதசா 324 கீழ் இந்நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் 294B ரெட் வித் செக்ஷன் 34 காமன் இன்டென்ஷன். The other provision is 324 which is for A2 and A3 read with section 34. அதே மாதிரி தேர்ட் இது வந்து 326 A1க்கு மட்டும், ஏன்னா அவர் மட்டும்தான் வந்து அவர் அட்டாக் பண்ணி அவர் கொடுங்காயத்தை பனங்காயங்கிற அந்த இதை யூஸ் பண்ணி அவரை அடிச்சிருக்காரு. ஸோ A3க்கு மட்டும் 326. ஸோ இதுல வந்து மூணு அஃபென்ஸ் தான், 294B, 324 and 326. எத்தனை அஃபென்ஸ் இருக்குதோ அதை யாரெல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு இதை வந்து இது பண்ணி 324 26 25 யூ கேன் மென்ஷன் இட், எல்லாரையும் சேர்த்து சார்ஜ் பண்ணிடணும். ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து வந்து தனியா எழுதணுங்கிற அவசியம் இல்லை. தட் இஸ் ஹவு சார்ஜஸ் ஷுட் பி. சேம் அஃபென்ஸ், சேம் நேச்சர், சேம் இதுவா இருக்கும்போது, விக்டிமா இருக்கும்போது சேர்த்து பண்ணிடலாம். ஆனா அதே இது வந்து இப்போ ஒரு விக்டிம் பர்சன் மாறுது அப்படின்னா அதையும் என்ன செய்யலாம்னா, இப்ப இங்க இவர் வந்து யார் அட்டாக் பண்ணியிருக்காருன்னா கம்ப்ளைனண்ட்டை மட்டும் அட்டாக் பண்ணியிருக்காரு. கம்ப்ளைனண்டோட சேர்த்து வந்து டி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னா புகார்தாரர் மற்றும் அவருடன் இருந்த டி என்கின்ற நபரை வந்து தாக்கி அவருக்கு சொற்ப காயத்தை ஏற்படுத்தியதால் A2, A3 ஆகிய நீவீர் இருவரும் வந்து ஈதசா 324 அப்ப ரெண்டு பேரை வந்து வெப்பனை வச்சு அடிச்சு அவருக்கு வந்து சொற்ப காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறதால இதுல வந்து 2 கவுண்ட் வந்துடும். டிங்கிற நபரையும் தாக்கி இருக்கிறாங்க, புகார்தாரரையும் தாக்கி இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு சார்ஜஸ் வில் ஹவ் டு பி ஃப்ரேம்ட். This is a simple case. On 5/3/2017, within the jurisdiction of the Jangalput police station at 11:30 p.m, the accused A1 to A6 armed with woodland logs and iron rods entered into the premises of Sipcot and vandalized the property within the premises of a company, and A1, A2, A3 had committed theft of iron scrap weighing about 12 kg from the company. So இந்த இதுல வந்து நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது சார்ஜ் ஃப்ரேமிங் முன்னாடி A1 to A6 which is 5 and above 6 பேர் மொத்தம் அக்யூஸ்டா இருக்காங்க. அதுல 6 பேருமே அவர் அன்லாஃபுல் அசம்பிளியை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சேர்ந்து போய் வந்து திருடி இருக்கிறாங்க. ஸோ இந்த இதுல வந்து என்னெல்லாம் ப்ரொவிஷன்
பண்ணியிருக்கிறாங்க ஆஃபென்ஸுங்கிறத ஃபர்ஸ்ட் கல் அவுட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருங்கிறத முதல்ல பாருங்க, என்னெல்லாம் ஆஃபென்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க, யாருக்கெல்லாம் எந்தெந்த ஆஃபென்ஸ் வந்து சேர்த்து சார்ஜ் பண்ணணும்னு பாருங்க. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் நவ். We'll now see the answers. A1 to A6. A1 to A6 5 அல்லது 5க்கும் மேற்பட்டவர்கள்னா அன்லாஃபுல் அசம்பிளி செக்ஷன் 141ல வந்துடும். அதே மாதிரி 146 வந்து ரயாட்டிங் எப்போ வரும்னா வந்து 5க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஆயுதங்களை ஏந்தி வந்து கலவரம் பண்ணும்போது வந்து ரயாட்டிங். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, A1 to A6ங்கிறவங்க வந்து அவங்க கையில வந்து ஆயுதங்களை ஏந்தி சிப்காட் பிரிமைசஸ்குள்ள வந்து அங்க உள்ள பொருட்களை வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க. ஸோ A1 to A6 they have rioted inside the premises of the Sipcot, which constitutes an offense under section 148. 148 என்ன offense? Rioting armed with deadly weapon. Rioting armed with deadly weapon ஓட சேர்த்து இங்க பார்க்க வேண்டிய ப்ரொவிஷன் காமன் ஆப்ஜெக்ட். இவங்க எல்லாரும் சிப்காட்குள்ள புகுந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி அடிச்சு உடைக்கணுங்கிற ஒரு பொதுவான நோக்கத்துடன் அந்த பொதுவான எண்ணத்தோட உள்ள வந்து உடைச்சிருக்காங்க. ஸோ செக்ஷன் 149 அதோட சேர்த்து 148 ரெட் வித் 149 போட்டு A1 to A6 ஆகிய நீங்கள் 6 பேரும் 9/5/3/2017 அன்று இரவு சுமார் 11:30 மணி அளவில் வந்து செங்கல்பட்டு காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட சிப்காட் வளாகத்திற்குள் உள்ளே புகுந்து அத்துமீறி புகுந்து அதில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்துள்ளதால் 148 ஈத்தாசா பிரிவின் கீழ் மற்றும் 149 கீழ் வந்து பொதுவான நோக்கத்துடன் செய்த காரணத்தினால் இந்நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான இதை வந்து புரிந்துள்ளீர்கள். entered into the premises of the Sipcot. இப்ப நம்ம இங்க என்ன பார்க்கணும்னா வந்து இங்க எதுவும் ட்ரெஸ்பாசிங் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அத்துமீறி நுழைறாங்க, ஏன்னா அனுமதி பெறாம அத்துமீறி நுழையும் போது you will have to see what is the offense which relating to the offense committed in respect of property. என்ன ப்ராப்பர்ட்டி offense என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we'll have to see 450. We'll now see 457. I'm sorry, it's not 457. என்ன offense இது வந்து trespass பண்ணியிருக்கிறாங்க. trespass பண்ணி வந்து they have committed theft. So we'll now see 4. We'll now see 452. House trespass after preparation for hurt, assault or wrongful restraint. Or 451. This is the offense punishable under 451 offense. என்னன்னா
what is the provision under 451? House trespass in order to commit offense punishable with imprisonment. Theft is an offense punishable with imprisonment. So theft and destruction of property. Destruction of property பொறுத்த வரைக்கும் வந்து 427 வரும். 427 வந்து 100க்கு மேற்பட்ட ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வந்து அடிச்சு உடைக்கிறது வந்து 427. So what you will have to do is after charging A1 to A6 under 148, அடுத்த சார்ஜ் என்ன வரணும்னா 451. A1 to A6 வந்து அதுல வந்து பொதுவான நோக்கத்தோடு நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, உள்ள பூந்து அடிச்சு உடைச்சிருக்கீங்க. உள்ள பூந்து அடிச்சு உடைச்சு 427 அதுக்கப்புறம் 451 வந்து இந்த மாதிரி உள்ள புகுந்து அத்துமீறி உள்ளே நுழைந்து சிப்காட் வளாகத்திற்குள் உள்ளே நுழைந்து அங்குள்ள பொருட்களை அடித்து உடைக்க வேண்டும் என்ற பொதுவான நோக்கத்தோடு உள்ளே நுழைந்துள்ளத காரணத்தினால் ஈதாசா பிரிவு 451 கீழ் தண்டிக்கத்தக்க குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். So 294B, 427, 451 and then A1, A2, A3 ஆகிய மூவர் அவங்க வந்து 12 kg அங்க இருக்கக்கூடிய வந்து இரும்பு பொருட்களை வந்து திருடிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப இது என்ன பண்ணும், 379 வந்து தெஃப்ட், 380 கீழே இப்ப இதை நம்ம கொண்டு வரணும். 380ல வந்து டுவெல்லிங் ஹவுஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி கீழே நம்ம இப்ப கொண்டு வந்தோம்னா தெஃப்ட் கமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வில் நவ் பிரிங் இட் அண்டர் 3 A1, A2, A3 இவங்க 3 பேருக்கு மட்டும் வந்து 12 kg, அதாவது A1, A2, A3 ஆகிய நீங்கள் மூவரும் வந்து அந்த சிப்காட் வளாகத்திற்குள் உள்ள கம்பெனியிலிருந்து வந்து 12 கிலோ எடை கொண்ட இரும்பு பொருட்களை திருடி சென்ற காரணத்தினால் ஈதாசா 379 பிரிவின் கீழ் நீங்கள் மூவரும் வந்து தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். A1, A2, A3 அவங்க 3 பேருக்கும் வந்து அவங்களும் வந்து A1, A2, A6 கூட சேர்ந்து வந்து உள்ள உடைச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா A4, A5, A6 பொறுத்து அவங்க திருடலை. ஸோ A1, A2, A3 ஆகிய மூவருக்கும் மட்டும்தான் வந்து தெஃப்ட்ங்கிற சார்ஜை வந்து கொண்டு வரணும். So A1 to A6 unlawful assembly rioting, which is 148 read with section 149, and then 427 read with section 149, and then 451 which is read with section 149. A1, A2 and A3 they have also committed theft, for which அவங்களுக்கு வந்து 379 IPC கொடுத்துரும். So this is how 5க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கும்போது இப்படிதான் சார்ஜ் கொண்டு வரணும். So this is quite a complicated problem now, but this is how for any problem which relates to 5 and above offense வந்து வர கொடுக்கும்போது 5க்கும் மேற்பட்ட நபர்கள் வரும்போது இப்படிதான் வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும். என்ன questions இருக்குதோ you make note of it and then we'll discuss this in the question and query timeல வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். I'm giving you problems because problems based பண்ணி தான் framing of charges வந்து we can better understand it. Without வெறும் தியரிட்டிக்கலா இருந்தா மட்டும் வந்து framing of charges வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. It's like mathematics தான் அது வந்து என்ன சார்ஜ் என்ன offense எத்தனை பேர் அப்படிங்கிறது வந்து only through exercises, only through problems வந்து will get to know that. So that is why I am making this class as an exercise so that you will also be able to understand and I will also be able to explain it in a better way. On 4/5/2017 at 9:30 PM, A1 who was standing in front of the de facto complainant's house in an intoxicated state was abusing the people who were passing by that way, and that Mani who came there questioned this conduct of the accused, because of which he was abused by A1 in a filthy language, and A1 had attacked the de facto complainant with Arwal, and that he had injured the de facto complainant on his left cheek, and the de facto complainant had lost a tooth, and that A2 had dragged the complainant by her hair and had abused her in a filthy language and had attacked on her nose with a wooden stick, and that A1 had criminally intimidated them by brandishing the Arwal. So இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது if you find that it is not brief, கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இருக்கிற மாதிரி இருந்தா what you do is that வந்து you divide the problem. இந்த ப்ராசிக்யூஷன் கேஸை வந்து கொஞ்சம் பிரிச்சு பார்த்து படிச்சு அதுல இருந்து ஒரு அஃபென்ஸா கல் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட் அதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எங்க இருந்து இந்த அஃபென்ஸ் ஆரம்பிக்குதுன்னா, மணி அப்படிங்கிறவர் வந்து அங்க வரும்போது அக்யூஸ்ட் வந்து அவரை வந்து தகாத வார்த்தைகளால திட்டார். தட் இஸ் ஒன் அஃபென்ஸ். A1 வந்து மணியை திட்டுறாரு,
which is one offense. அப்புறம் அடுத்தது A1 டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட், அவங்க வந்து ஒரு லேடி, அவங்கள வந்து அவர் அருவாளால வந்து வெட்டி அவங்க கன்னத்துல வந்து காயத்தை ஏற்படுத்துறாரு. அதே மாதிரி வந்து அவங்களுடைய பல்லு வந்து உடைந்து விடுகிறது. ஸோ இது ஒரு அஃபென்ஸ். கன்னத்துல ஒரு வெட்டு, அதே மாதிரி வந்து பல்லு வந்து உடைந்து விடுகிறது. இப்ப அடுத்து A2 கணக்கு. A2 வந்து அவங்கள தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு சென்று அவர்களை தகாத வார்த்தைகளால திட்டுறாங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவர் A2ங்கிறவரே வந்து மறுபடியும் அவங்கள வந்து கட்டையால வந்து அவங்க மூக்குல அடிபட்டு அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துறாரு. அப்புறம் A1ங்கிறவர் வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன் வந்து அருவாளை காட்டி பண்றாரு. ஸோ இது வந்து ஒரு 5 இதுவா வந்து வெளியே தனியா பிரிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பார்க்கணும் இங்க, இப்ப A1க்கும் A2க்கும் முதல்ல என்ன காமனா இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப வந்து A1ங்கிறவரும் வந்து தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி இருக்கிறாரு, A2ங்கிறவரும் வந்து அசிங்கமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. ஸோ A1க்கு வந்து A1 A2 வந்து 294B is a common provision. A1 and A2 is a common provision. 294B A1 and A2க்கு வந்து சார்ஜ் பண்ணிடணும். எப்படி வரும், on 4/5/2017 4/5/2017 அன்று காலை இரவு சுமார் 9:30 மணி அளவில் வந்து A1 ஆகிய நீர் வந்து யாரை திட்டி இருக்கிறாரு, அதுதான் முக்கியமானது. இவர் யாரை திட்டி இருக்கிறாரு, அவர் யாரை திட்டி இருக்கிறாரு. A1ங்கிறவர் வந்து புகார்தாரரை வந்து தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அதே மாதிரி வந்து A2 அவரும் புகார்தாரரை தான் திட்டியுள்ளார். A1 A2 ஆகிய நீர் இருவரும் புகார்தாரரினை தகாத வார்த்தைகளால் திட்டிய காரணத்தினால் இருவரும் வந்து ஈதாசா 294B கீழ் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்தில்லை. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். இப்ப அடுத்து இப்ப யாரை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த அஃபென்ஸ்ல, A1 வந்து டிஃபாக்டோ கம்ப்ளைனன்ட் அருவாளால அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. See, I have specifically given this problem without mentioning whether the injury is simple or grievous, because see lost a tooth அப்படின்னு இருக்கு, injury on his left cheek. Losing a tooth, what is it? Is it a simple hurt or a grievous hurt? அப்படி பாருங்க. So simple hurt or grievous hurt அப்படின்னு பார்த்தா நீங்க அந்த hurt and grievous hurt இந்த டெஃபினிஷன்ல போனா 319 and 320. grievous hurt கீழே ஒரு பல்லு உடைஞ்சா கூட வந்து it is a grievous hurt. So it is an offense which will fall under section 326 IPC. So இதை வந்து 326 கீழே கொண்டு வரணும். இந்த 326 அஃபென்ஸ் வந்து யாருக்கு மட்டும் வருது, A1க்கு மட்டும் வருது. அப்ப மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக முதலாம் எதிரியாகிய நீர் அருவாளினை கொண்டு புகார்தாரரின் கன்னத்தில் வெட்டுக்காயம் ஒன்றை ஏற்படுத்தி, மேலும் அவரின் பல்லை உடைத்த காரணத்தினால் நீர் வந்து கொடுங்காயம் ஏற்படுத்தி ஈதாசா 326 கீழ் இந்நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்தில்லை. So 326 for A1 அது முடிஞ்சது. இப்ப அடுத்து A2, he has dragged the complainant by her hair. See, there are certain offenses which is exclusively applicable only for women under IPC. இதுல வந்து 354 A B C D எல்லாம் இருக்கு. இப்போ dragging the complainant by her hair and abusing her in a filthy language. இப்போ drag the complainantனா இப்போ நம்ம 354 of IPC அப்ளை பண்ணலாம். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், செக்ஷுவல் அசால்ட், இது 354 அப்ளை பண்ணலாம். ஸோ 354ங்கிற ஆஃபென்ஸ் வந்து A2க்கு மட்டும் வரும். A2 ஆகிய நீர் வந்து மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக புகார்தாரரின் தலைமுடியை பிடித்து இழுத்து காரணத்தினால் ஈதாசா 354 கீழ் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்தது. அடுத்து அபியூசிங் ஃபில்தி லாங்குவேஜ், இட் இஸ் a காமன் இது. பட் விமனை பொறுத்த வரைக்கும் வந்து இன் சோஃபார் அஸ் அபியூசிங் ஃபில்தி லாங்குவேஜ் வெதர் இட் இஸ் இன்சைட் அ ஹோம், ஒரு 4 செவற்றுக்குள்ள நடந்த விஷயமா இல்ல வந்து வீதியில பப்ளிக் முன்னாடி பொதுமக்கள் கூடி இருக்கிற இடத்துல நடந்ததான்னு பார்க்கணும். பொதுமக்கள் கூடி இல்லாம இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஸ்பெஷல் லா வந்து அப்ளிகபிள் ஆகாது. 294B IPC மட்டும்தான் போதும். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வேற ஸ்பெஷல் லாஸ் வந்து அப்ளிகபிள் ஆகிறதுக்கான அவசியம் இருக்காது. வெறும் IPC மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஸோ அபியூசிங் ஹர் இன் அ ஃபில்தி லாங்குவேஜ் வந்து அதுக்கு தான் நான் வந்து பப்ளிக் பிளேஸை கொடுக்கல. ஸோ 294Bங்கிற ஆஃபென்ஸ் மட்டும்தான் இங்க வருது. ஸோ A2க்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், A1 A2 294B வந்துருச்சு. அண்ட் அட்டாக்ட் ஹர் நோஸ் வித் வுடன் ஸ்டிக். இப்ப 324 கொண்டு வரணும். இப்ப இதுல வந்து கொடுங்காயங்கிறத மென்ஷன் பண்ணல நம்ம.
அவரை வந்து வெறுமன மூக்குல வந்து அடிச்சிருக்கிறாங்க. அது என்ன விதமான காயம்னு சொல்லல. ஸோ வி கேன் கன்சிடர் presume that it is a simple hurt. A2 வந்து 324 கீழ் வந்து அவரை கட்டைக்கலியால் தாக்கி மூக்கில் சொற்ப காயத்தை ஏற்படுத்தியதால் ஈதச 324 கீழ் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர். அடுத்து கடைசியான ஆஃபென்ஸ் வந்து லாஸ்ட் அஃபென்ஸ் இஸ் 506 part 2. A1 ஆகிய நீர் வந்து மேற்கூறிய நேரத்தில் மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக வாங்கு அருவாளை காட்டி புகார்தாரரை கொன்று விடுவேன் என்று மிரட்டிய காரணத்தினால் 506 பிரிவு 2 கீழ் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த மாதிரி ஒரு பல்வேறு அஃபென்ஸை கொண்ட ஒரு ப்ராப்ளம் கொடுக்கப்படும் போது வாட் யூ டூ இஸ் தட் யூ செக்ரிகேட், யூ கிளாசிஃபை as to who has committed what. A1 தனியா எடுத்துக்கோங்க, A2 தனியா எடுத்துக்கோங்க. A1 A2 என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. பிகாஸ் கொடுக்கப்பட்ட நேரத்துல வந்து given டைம்ல வந்து என்னெல்லாம் வந்து நம்ம பார்த்து உடனே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றதுலேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா வந்து தென் ஜட்மெண்ட் ரேட்டிங் வந்து டைம் பத்தாம போயிடும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் as சார்ஜ் ஃப்ரேமிங் அண்ட் how you go with the judgment. டைம் மேனேஜ் பண்ண வந்து சார்ஜ் ஃப்ரேமிங்லேயே வந்து ரொம்ப நேரம் இதாயிருச்சுன்னா வந்து தென் ஜட்மெண்ட் ரேட்டிங்க்கு வந்து நேரம் இல்லாமல் போயிருச்சுன்னா எசென்ஷியல் பார்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வந்து என்னென்னங்கிறத வந்து முதல்ல வந்து எடுத்துருங்க. யார் யாருக்கு என்னென்ன அஃபென்ஸ், யார் யார் வந்து காமனா என்ன பண்ணியிருக்கிறாங்க, யாருக்கு வந்து காமன் ஹெட்ல வந்து எந்த சார்ஜ் கொண்டு வர முடியும், எந்த அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, முதல்ல அஃபென்ஸ் எடுத்துருங்க. அஃபென்ஸ்க்கு அப்புறம் வந்து யாரை வந்து ஜாயிண்டா பார்க்கலாம். அடுத்து வந்து யார் தனித்தனியா என்னென்ன அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி கன்வீனியன்ட் ஃபார் யூ டு ஃப்ரேம் சார்ஜஸ் வித்வுட் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். அண்ட் தென் வில் see this problem. Are you able to follow this? Can anyone respond? Problems எல்லாம் வந்து you're able to follow? Or is it quite complicated? Or should I go with more easy problems? Now we'll take questions and we'll pause for a moment here. Yes, sir. Okay. ரிசல்ட் பண்றவங்க அவங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க ரைஸ் பண்ணலாம். அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு அவங்க சாரோட டைரக்டா கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். Okay. அதாவது ஏதாவது எடுக்க வேண்டியது இருக்கா இல்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கா சார்? இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? யாருக்கும் எதுவும் இல்லையா, கொஸ்டின்ஸ் இல்லையா? தாட் ஃபாலோ பண்றது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நீங்க கேட்கும்போது கடைசியா சொல்லும்போது கூட நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. இல்ல டஃப்பான क्वेश्चंस இருந்தா we can go with easier. அதுக்காக கேக்குறேன். கொஞ்சம் டஃப்பா இருந்து மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம்.
பட் டைம் ஆல்மோஸ்ட் 2 hours இருக்குன்றதுனால எனக்கு தெரியல. பட் ஆனா நிறைய பேர் வில்லிங்கா தான் இருக்காங்க. ஓகே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே ஓகே வில் கண்டினியூ. இன்னும் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. we can continue. Yeah. So this is the next problem, sixth problem. On 11/3/2019 at 8 p.m., the de facto complainant Vasanthi, who was in the house of Balakrishnan, At that point of time, A1 Balu, A2 Karthikeyan, A3 Krishnan, who are creating nuisance in an intoxicated state. And when the de facto complainant had questioned regarding the noise made by them, A1, A2, A3 had abused her in a filthy language, and that A1 had attacked de facto complainant with a pen knife on her forehead, and that A2 had pulled her left hand and had punched on her back, and that A3 had kicked on her chest, and that A1 had criminally intimidated her. So previous questionக்கு வந்து கொடுத்த அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இப்போ A1, A2, A3 3 பேர் இருக்காங்க. இங்க de facto complainant வந்து ஒரு லேடி, she is a woman. So you frame charges according to the relevant provision in IPC, because they have kicked on her and they have punched on her and they have sexually assaulted her. So you frame the charges according to the provision in IPC. A1, A2, A3 மூணு பேருமே சேர்ந்து அந்த offense commit பண்ணியிருக்கிறாங்க. So you frame charges as to what offense A1, A2, A3 commit பண்ணியிருக்கிறாங்க. Now we'll see the answers. A1, A2, A3 மூணு பேர் இருக்கிறாங்க. மூணு பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ A1, A2, A3 காமனானது என்ன, 294B. So we'll charge A1, A2, A3 together under section 294B. இடம் வந்து இருக்குது, டைம் அண்ட் டேட் இருக்கு. ஸோ ஈதாசா பிரிவு முதல்ல 294B வந்து நம்ம சார்ஜ் கிளைம் பண்றோம். 11/3/2019 அன்று இரவு 8 மணி அளவில் புகார்தாரர் பாலகிருஷ்ணன் என்பவரின் வீட்டில் இருக்கும் போது A1, A2, A3 ஆகிய நீவீர் மூவரும் சேர்ந்து கூச்சலிட்ட காரணத்தினால் அதனை கேட்க வந்த பொழுது, ஏன் இவ்வாறு கூச்சலிடுகிறீர்கள் என்று கேட்க வந்த போது நீவீர் மூவரும் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதால் ஈதாசா 294 கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். This is the first charge. அப்புறம் என்ன இருக்கு, A1 attacking de facto complainant with a pen knife on her forehead. இங்க வந்து சிம்பிள் இன்ஜுரின்னு நம்ம பிரேசியூம் பண்ணிக்கலாம். A1க்கு என்ன 324 வரும். இப்ப ஸோ 324 ஈதாசா போட்டு அவரை வந்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவருடைய நெற்றியில் தாக்கிய காரணத்தினால் ஈதாசா 324 கீழ் தண்டிக்கத்தக்க குற்றத்தினை
விசாரிக்கத்தக்க குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். அடுத்து A2 had pulled her left hand and had punched on her back. A2க்கு வந்து pulling her left hand and punched on her back. அதே 324. இப்போ A3 என்ன பண்ணியிருக்கிறாரு, A2வும் A3யும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா punching on her back and kicking on her chest is an offense punishable under section 354 IPC. 354 IPC என்ன offense? Assault or criminal force to women with intent to outrage her modesty. இப்போ வந்து அவருடைய முதுகில் குத்தி அவருடைய நெஞ்சில் மிதித்து வந்து அவரை வந்து மானபங்கப்படுத்தி இருக்கிறாங்கிற மாதிரி இங்க இந்த அஃபென்ஸ் வருது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், 354 ஈத்தாசன் கீழே வந்து இவங்களுக்கு காமனான அந்த சார்ஜ் போட்டுறணும். 354 வந்து மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக A2 and A3 ஆகிய நீர் இருவரும் புகார்தாரரினை A2 ஆகிய நீர் வந்து அவருடைய முதுகில் குத்தியும் அவருடைய கையை பிடித்து இழுத்து முதுகில் குத்தியும் A3 ஆகிய நீர் அவருடைய நெஞ்சில் மிதித்தும் ஈதாசம் 354 கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். இது வந்து மூணாவது அஃபென்ஸ். அண்ட் தென் ஃபோர்த் இஸ் A1 had criminally intimidated her. A2 A3 கிரிமினல் இன்டிமிடேஷன் பண்ணல, அதனால அவங்கள 506 part 1 கீழே கொண்டு வர அவசியம் இல்லை. இங்க வந்து A1 ஆயுதத்தை பயன்படுத்தி அவருக்கு வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன் பண்ண மாதிரி இல்லை. ஸோ வில் சார்ஜ் 506 part 1 ஃபார் A1. மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக A1 ஆகிய எதிரி நீர் புகார்தாரரினை மிரட்டியுள்ள காரணத்தினால் மிரட்டியுள்ள காரணத்தினால் 506 ஈத்தாசா பிரிவின் கீழ் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். ஸோ 4 அஃபென்சஸ். 4 அஃபென்சஸ்ல முக்கியமானது வந்து A2 and A3 சேர்ந்து அவங்கள வந்து மானபங்கப்படுத்த வேண்டும் என்று 354 ஈத்தாசாவின் கீழ் பண்ண அந்த அஃபென்ஸ். Then we'll see this problem. On 14/8/2018, 17.40 hours, accused A1 was sitting in front of the liquor shop in an intoxicated state due to previous enmity with the complainant. Complainant name is Mani, and his brother Raj called out their names as they went past in motorcycle, and that A1, A2, A3 abused them in a filthy language, and that the complainant was attacked on his left cheek with his left hand, and A1 and A2 had attacked Raj and Mani with a brick, inflicting grievous injury, and A1 had attacked Raj with a broken liquor bottle on his head, inflicting grievous injury, and that A3 had punched on their face and back, because of which they had sustained simple injury, and A1 had criminally intimidated them. இப்போ வந்து இந்த அஃபென்ஸ்ல வந்து டைம் இருக்கு, டேட் இருக்கு, யார் அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்கன்றது லிக்கர் ஷாப்புக்கு முன்னாடி வச்சு இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு. A1, A2, A3ங்கிற 3 பேர் இருந்திருக்காங்க இந்த அஃபென்ஸ்ல. A1ங்கிறவரும் A2ங்கிறவரும் வந்து கொடுங்காயத்தை வந்து விளைவித்திருக்கிறாங்க, A1ங்கிறவரும் கொடுங்காயத்தை விளைவிச்சிருக்கிறாரு. ஸோ 3 பேரும் வந்து கொடுங்காயத்தை விளைவித்திருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு என்ன அஃபென்ஸ். அதே மாதிரி A3 வந்து had punched on their face, அவர் தனியா இன்னொரு அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன். மொத்தம் 4 அஃபென்ஸ் இருக்கு. அதுக்கு எப்படி சார்ஜ் பண்ணணும்னு யூ ஸ்டார்ட் டூயிங் தட்.
We'll see the answers now. A1, A2, A3 abusing in a filthy language. யார் ரெண்டு பேரையும் பண்ணியிருக்கிறாங்க? கம்ப்ளைனண்ட்டையும் பண்ணியிருக்கிறாங்க, அவருடன் வந்த அவருடைய சகோதரர் ராஜ் அப்படிங்கிறவரையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ A1, A2, A3க்கு ஒரு காமன் இன்டென்ஷன் இருந்திருக்கு. எதனால அது எஸ்டாப்ளிஷ் ஆகுது? ப்ரீவியஸ் எனிமிட்டினால எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ வில் சார்ஜ் A1, A2, A3 அண்டர் செக்ஷன் 294B ரெட் வித் செக்ஷன் 34 காமன் இன்டென்ஷன். அடுத்து A1 and A2 வந்து ராஜையும் மணி, A1, A2 வந்து ராஜ் மணியை வந்து ஒரு செங்கலால் அடிச்சு அவருக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்துறாங்க. A1ங்கிறவர் வந்து புரோக்கன் லிக்கர் பாட்டில வச்சு ராஜுங்கிறவர் அடிச்சு அவருக்கும் கொடுங்காயத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப A1, A2 ரெண்டு பேருமே வந்து 326 கீழே ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அஃபென்ஸ் நம்ம என்ன பண்ணோம், 326 போட்டுட்டு A1 வந்து ராஜன் மணியை வந்து இங்க வந்து செங்கல்லால் அடித்து வந்து A1, A2 ஆகிய நீவீர் இருவரும் ராஜ் மணி ஆகிய இருவரை செங்கல்லால் அடித்து கொடுங்காயத்தை ஏற்படுத்தி உள்ளீர்கள். இது வந்து ஒரு ஆஃபென்ஸ். இது வந்து யாருக்கு? A1, A2க்கு வந்து பொதுவான இது. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செங்கல்ல வச்சு அடிச்சு அவருக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனால A1க்கு 2 கவுண்ட், A2க்கு 2 கவுண்ட். இப்ப A1க்கு வந்து 3 கவுண்ட் ஆயிரும். ஏன்னா A1 மறுபடியும் என்ன பண்ணி இருக்கிறாரு, ராஜ மட்டும் வந்து புரோக்கன் லிக்கர் பாட்டில் வச்சு அடிச்சு கொடுங்காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இது என்ன ஆகும்? இதனுடைய தொடர்ச்சியாக மேலும் A1 ஆகிய நீர் வந்து ராஜ், புகார்தாரரின் சகோதரரான ராஜை வந்து உடைந்த வந்து இந்த சாராய இதை வந்து குப்பியினை வைத்து வந்து அவரை அடித்து அவருடைய இது வந்து கொடுங்காயத்தை ஏற்படுத்தி காரணத்தினால் 326 கீழ், அதன் கீழ் வந்து 3 கவுண்ட்ஸ் ஃபார் A1, 2 கவுண்ட்ஸ் ஃபார் A2 ஆகிய நீவீர் இருவரும் வந்து இந்த குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். ஸோ A1க்கு 3 கவுண்ட் வந்துடும். ராஜ், மணி, அப்புறம் வந்து ராஜ வந்து ஒரு புரோக்கன் லிக்கர் பாட்டிலால அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து இல்ல அவங்க ராஜ், மணி மற்றும் வந்து திஸ் இஸ் அன் another person. See, I'm sorry, this is not Raj, this is some other person who was standing along with them. So A1 it is not Raj, ராஜுங்கிறவர் கிடையாது. இது மூன்றாவது ஒரு நபர் அங்க நின்று கொண்டிருந்தவர். ஸோ ராஜ், மணி மற்றும் இந்த மூன்றாம் நபரை அடித்த காரணத்தினால் A1க்கு 3 கவுண்ட்டும், A2 வந்து ராஜ மணியை அடிச்சதால 2 கவுண்ட். ஸோ இப்ப இவங்களுக்கு 326 முடிஞ்சிருச்சு. அடுத்து A3க்கு வரும். A3 என்ன பண்ணியிருக்கிறாரு? A3 வந்து முகத்தில் குத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி A1ம் வந்து முகத்தில குத்தி இருக்கிறாரு. கன்னத்துல ரெண்டு பேருமே குத்தி இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணணும், 324 IPC கீழே மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக புகார்தாரரினை அவரை வந்து நீங்கள் கையால் அவருடைய கன்னத்தில் தாக்கிய காரணத்தினால் சொற்ப காயத்தை ஏற்படுத்தியுள்ளதால் 324 ஈத்தாசா பிரிவின் கீழ் வந்து நீங்கள் இருவரும் வந்து தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர். கம்ப்ளைனண்ட்டை மட்டும் அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து பிகாஸ் ஆஃப் விச் they had sustained simple injury. ஸோ இது வந்து கம்ப்ளைனண்ட் அண்ட் his brother. ஸோ இப்போ என்ன ஆகும், A1 and A3க்கு 2 கவுண்ட், 2 பேர் அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் A1 had criminally intimidated them. இதுக்கு 506 A1க்கு மட்டும் 506 part 1 எழுதிக்கணும். ஸோ இப்போ என்னெல்லாம் ஆஃபென்ஸ் வந்திருக்கு, 294B ஃபார் A1, A2, A3, 326 வந்து 2 கவுண்ட் யாருக்கு, A2க்கு, A1க்கு வந்து 3 கவுண்ட். அடுத்து 324 A1 அண்ட் A3 இவங்க 2 பேருக்கு மட்டும் இது வந்து 2 கவுண்ட். அப்புறம் கடைசியா 506 part 1. ஸோ திஸ் இஸ் how charges will have to be framed in this case. இது வந்து this is a case which pertains to public servant. 8th problem. On 25/10/2015, when the construction work of Sirgali municipality was being done out of the funds of the member of the Legislative Assembly, at about 1 PM, when the construction work was going on, the accused came there and had abused the de facto complainant, a member of the Legislative Assembly, for not giving the commission amount to him, and that the accused had demanded a sum of ₹5 lakhs from the de facto complainant. When the de facto complainant had objected to this, the accused had abused him in a filthy language and had attempted to attack him with a wooden log, and that the accused had criminally intimidated the de facto complainant and had inflicted simple injury on the de facto complainant with a butter knife. So இப்ப இதுல என்ன முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னதுன்னா, மத்த எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே வந்து they are not public servants. இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம். இப்ப ஒரு
பப்ளிக் சர்வெண்ட் கம்ப்ளைனண்டா வராரு இந்த கேஸ்ல. அப்போ பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு பார்க்கணும். பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு ப்ரொவிஷன் 353 வரும். அது வந்து காயம் ஏற்படாத சமயத்துல. அடுத்து காயம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ப்ரொவிஷன் வரும்னு பார்க்கணும். ஸோ அந்த ப்ரொவிஷனை வந்து இப்ப நம்ம வந்து அப்ளை பண்ணி பப்ளிக் சர்வெண்ட்டை வந்து he is obstructing the public servant from discharging his duty. இப்போ நம்ம இதுக்கு வந்து 333 இருக்கும், 332 இருக்கும். ஸோ காசிங் ஹர்ட் என்ன மாதிரியான காயத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து 332 333 வந்து மாறும். ஸோ 353 பார்க்கணும். வெறுமனை வந்து அடிக்க முற்பட்டு இருக்கிறாரா இல்ல காயம் ஏற்படுத்தி இருக்கிறாராங்கிறத பொறுத்து 332 333 பார்க்கணும். ஸோ பப்ளிக் சர்வெண்ட்டை பொறுத்து கூட ப்ராப்ளம் கேட்கலாம். ஏன்னா எல்லாமே ஜென்ரலான கொஸ்டின்ஸா தான் வரும்னு வந்து சொல்ல முடியாது. While framing charges, it could be even the complainant could even be a public servant. So இதுல அவர் பப்ளிக் சர்வெண்ட்டை வந்து அவருடைய டியூட்டி பண்ண விடாம தடுத்திருக்கும் போது அவர்கிட்ட இருந்து பணம் கேட்டு மிரட்டும் போது வந்து அவங்களுக்கு இடையில வந்து அவர் கைகலப்பு ஏற்பட்டு அவர் அடிச்சிடுறாரு. பப்ளிக் சர்வெண்ட்டை அக்யூஸ்ட் அடிச்சதால அவருக்கு வந்து சொற்ப காயம் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுல வந்து பட்டன் நைஃப்ங்கிற அந்த வெப்பனை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல எப்படி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணீங்கன்னு யூ டு இட். Now we'll see the answer. First இதுல என்ன பார்க்கணும்? இல்ல டைம் இருக்கா, டேட் இருக்குதா, இடம் இருக்குதான்னு பார்க்கணும். 25/10/2015 is the date. At about 1 PM is the time and சீர்காழி municipality is the place. So அன்றைய தேதியில வந்து அவர் இந்த மாதிரி ஆஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கிறாரு. யாருக்கு அகெயின்ஸ்டா? ஒரே ஒரு அக்யூஸ்டு, ஒரே ஒரு இதுல கம்ப்ளைனன்ட் தான். கம்ப்ளைனன்ட் இஸ் a public servant. So first offense என்ன இருக்கு? He has abused him in a filthy language. 25/10/2015 சீர்காழி முனிசிபாலிட்டி பகுதியில் சுமார் 1 மணி அளவில் வந்து வழக்கின் புகார்தாரர் சட்டமன்ற உறுப்பினரான புகார்தாரர் கட்டுமான பணிகள் நடைபெற்று இருக்கும் போது அங்க இருந்த சமயத்தில் வந்த எதிரி அங்கே வந்து அவரை ரூபாய் 5 லட்சம் கொடுக்கும்படி வந்து மிரட்டி அவரை தகாத வார்த்தைகளால் திட்டினார். 294B. அடுத்து he has attempted to attack him with a wooden log and had accused her inflicted simple injury. First இதுல simple injury கொண்டு வந்துடலாம். simple injury public servant அப்படிங்கும்போது the offense is under 332 IPC. அதாவது மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக இப்புகார்தாரர் வந்து சட்டமன்ற உறுப்பினரை எதிரியாகிய நீர் தாக்கி அவரை பட்டன் கத்தியால் தாக்கி அவருக்கு சொற்ப காயத்தை ஏற்படுத்தியுள்ளதால் ஈத்தசம் 332 கீழ் இந்நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கதும் தண்டிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். had attempted to attack him with a wooden log. attempted to attack him with a wooden log 352 கீழே கொண்டு வந்துடலாம். கிரிமினல் ஃபோர்ஸ் ஆர் அசால்ட். அதுல வந்து 353 கீழே கொண்டு வந்துடலாம். 352 is for ordinary people, 353 is for a public servant. So 353 கீழே இந்த மாதிரி அவரை கட்டைக்களியால் அடிக்க முற்பட்ட காரணத்தினால் ஈத்தச 353 கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். ஸோ 3 அஃபென்ஸ் ஆயிடுச்சு. 294B, 353,
332, 353 அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கிரிமினல் இன்டிமிடேஷன். அவரை வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரான புகார்தாரரினை வந்து கொலை மிரட்டல் விடுத்த காரணத்தினால் வந்து நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்க ஈதாசா 506(2) கீழ் வந்து ஏன்னா கத்தியை காட்டி மிரட்டி இருக்கிறார். அவரை கத்தியையும் கட்டையும் காட்டி வந்து இதனால் கொன்று விடுவேன் என்று மிரட்டிய காரணத்தினால் வந்து நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கதும் தண்டிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிஞ்சுட்டு. ஸோ பப்ளிக் சர்வெண்ட்னு வந்துருச்சுன்னா you will have to be cautious and you will have to apply the relevant and appropriate provision under the penal code. இதே இது அடிச்ச சொற்ப காயம் இல்ல கொடுங்காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா 333 கீழே வந்துடும். ஸோ பப்ளிக் சர்வெண்ட்னு வந்துச்சுன்னா different provisions will be applicable. The next problem is on 23/11/2019 at 15 hours due to previous enmity, A1 and A2 had abused the de facto complainant in a filthy language and had pushed her down and had attacked her with hand, inflicting simple injury, and that when her son Anand came to her rescue, he was also attacked by A1 and A2 had inflicted simple injuries on them, and A1 had damaged the compound light of their house, which value comes to ₹100. So இங்க டைம் இருக்கு, டேட் இருக்கு. இப்ப A1 A2 ரெண்டு வகையான அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்க வந்து அஃபென்ஸ் கமிட் பண்ணது வந்து இஸ் அகெயின்ஸ்ட் உமன். ஸோ விமனுக்கு ஏற்ற எந்த ப்ரொவிஷன் வந்து அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதை அப்ளை பண்ணணும். இங்க A1 A2 ரெண்டு பேருக்கு அகெயின்ஸ்டா அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூ ஃப்ரேம் சார்ஜஸ் அக்கார்டிங்லி. So we'll now see the answer. 320 first offense is attacking them with a hand and inflicting simple injury. So first offense is 324 filthy language 294B. அதுல வந்து A1 and A2க்கு பொதுவானது அது 23/11/2019. அது வந்து டேட் 15 hours டைம் 23/11/2019 சுமார் 15 மணி அளவில் முதல் முன்விரோதம் காரணமாக எதிரிகள் A1 A2 ஆகிய இருவர் நீவீரும் வந்து புகார்தாரனை தகாத வார்த்தைகளால் திட்டிய காரணத்தினால் ஈதாசா 294B கீழ் இந்நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளது. அது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். pushed her down and had attacked her with hand inflicting simple injury. சிம்பிள் இன்ஜுரி வந்து யாருக்கு A1 and A2 வந்து ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அவரை காப்பாற்ற வந்து அவரை மகனையும் புகார்தாரையும் இருவரையும் அவங்க வந்து தாக்குன காரணத்தினால 324 ஃபார் A1 and A2 கொண்டு வந்துடலாம். A1 A2 ஆகிய நீவீர் இருவரும் புகார்தாரர் மற்றும் அவருடைய மகனை அவரை காப்பாற்ற வந்த அவரை மகனை வந்து கையால் தாக்கி அவரை கீழே தள்ளிவிட்டு புகார்தாரரை கீழே தள்ளிவிட்டு சொற்ப காயத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் நீங்கள் இருவரும் ஈதாசா 324 கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளீர்கள். இது ரெண்டாவது. மூணாவது என்ன, அவங்க வந்து ஒரு காம்பவுண்ட் லைட்டை அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. யாரு? A1 had damaged the compound light of their house, which value comes to about ₹100. 427 வந்து damage caused any property where the value of property is ₹50 or above. ₹50 அல்லது அதற்கும் மேற்பட்ட ஒரு தொகையினை கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டியை அடைச்சு உடைச்சு அதுக்கு சேதம் விளைவிக்கும் போது 427 ப்ரொவிஷன் will be attracted. ஸோ இங்க A1க்கு மட்டும் 427 ஐபிசியை வந்து நம்ம ரிலே பண்றோம். A1 வந்து இந்த வீட்டின் வெளியே இருந்த வந்து காம்பவுண்ட் சுவற்றில் இருந்த விளக்கினை அடித்து உடைத்த காரணத்தினால் ஈதாசா 427 பிரிவின் கீழ் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துள்ளது. So initially I said that this is an offense against women. So
என்ன பார்க்கணும்னா விமன் வந்து விமன் அஃபென்ஸ் தான், பட் இட்ஸ் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், பட் யூ வில் ஹேவ் டு see whether there is any specific provision apart from 294B 323, any specific offense which attracts sexual assault, sexual harassment or disrobing, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபென்ஸ் அட்ராக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இங்க என்ன இருக்கு, filthy language, pushed her down and attacked her with hand, inflicting simple injury. So here இங்க வந்து இன்ஜுரி மட்டும்தான் இருக்கு, வேற செக்ஷுவல் அசால்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இங்க ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இல்லை. ஸோ வில் ஃப்ரேம் சார்ஜ் அண்டர் செக்ஷன் 294B 324 and 506 part. Fine, here no criminal intimidation has been mentioned, so we'll frame charge under 294B 324 and 427. For A1 and A2 ரெண்டு பேரு காயம் ஏற்படுத்தி இருக்கிறதால as we said, as we had seen previous example, ரெண்டு கவுண்ட் வந்துடும். இப்போ earlier occasion we saw that அவங்கள வந்து முதுகுல குத்தி நெஞ்சில் உதைத்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த மாதிரி இதுல வந்து அவங்களுடைய மானத்திற்கு வந்து கேடு விளைவிக்கும் ஊறு விளைவிக்கும் விதத்துல வந்ததுன்னா கண்டிப்பா வந்து 354 ஆர் அவங்களுடைய வந்து அவங்க அணிந்திருக்கிற ஆடையை வந்து கிழிக்க முற்பட்டாலோ இல்ல கிழிச்சிட்டாலோ 354B இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூ வில் ஹாவ் டு பெரியூஸ் வெதர் எனி ஸ்பெசிபிக் அஃபென்ஸ் அண்டர் IPC has been made out in the case which has been set forth by the prosecution. Specific offense against women இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொவிஷன் வந்து எத்தனை அக்யூஸ் பண்ணியிருக்காங்களோ அத்தனை அக்யூஸ்டுக்கு சேர்த்து as like other offenses charge பண்ணிட்டாங்க. So now the problem is on 14/4/2015 at 16 hours when the goats belonging to A1 were grazing the millets in the farmland belonging to the complainant. He had driven away the goats and that the accused persons A1 and A2 had thought the complainant was abusing them and they had abused him in a filthy language, and A2 had wrongfully confined and A1 had attacked him on his face with his hand, inflicting simple injury, and they had criminally intimidated. This is a simple problem, so you frame charges for this. A1 A2 ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காங்க. A1 A2 தனித்தனியா வந்து வேற வேற ஆஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூ ஃப்ரேம் சார்ஜஸ். So we'll now see the answers for this. Time and date இருக்கு, பிளேஸ் வந்து ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கிற அந்த விவசாய நிலத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். A1 A2 ரெண்டு பேர் இருக்கிறாங்க, கம்ப்ளைனன்ட் வந்து ஒருத்தர் தான். இப்போ A1 வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, A1 A2 ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை தகாத வார்த்தைகளால திட்டி இருக்கிறாங்க. இப்போ 294B 14/4/2015 சுமார் 16 மணி அளவில் வந்து எதிரி முதலாம் எதிரிக்கு சொந்தமான ஆடுகள் வந்து புகார்தாரரின் நிலத்தில் மேய்ந்து விவசாய நிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் அதனை விரட்டிய போது எதிரிகள் இருவரும் தங்களை தான் அவர் திட்டுகிறார் என்று நினைத்துக் கொண்டு அவரை தகாத வார்த்தைகள் திட்டியதால் ஈத்தச 294B கீழ் நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கதும் தண்டிக்கத்தக்கதும் குற்றத்தினை புரிந்தினார். நம்பர் 1 294B. And then A2 had wrongful confinement. Wrongful confinement is under 342. Wrongful confinement is under 342. So என்ன பண்ணும், A2 மற்றும் 342 வரும். A2 வந்து இவ்வாறு வந்து மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி ஆடுகள் மேய்து கொண்டிருந்த போது அவரை செல்ல விடாமல் வந்து தடுத்தது காரணத்தை, புகார்தாரரை வந்து செல்ல விடாமல் அவரை வந்து தடுத்த காரணத்தினால் இந்நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை புரிந்துகிறது. நெக்ஸ்ட் A1 என்ன இன்னொரு தனியா அவர் ஒரு செப்பரேட்டா ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாரு, தட் இஸ் இன்ஃபிளிக்டிங் சிம்பிள் இன்ஜுரி டு தி கம்ப்ளைனன்ட். என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து அவரை கையால அடிச்சு முகத்துல அடிச்சு காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து என்ன அஃபென்ஸ், இது வந்து கை தான், அதுல வந்து ஆயுதத்தையும் பயன்படுத்தல, சிம்பிள் இன்ஜுரி காஸ் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 323 IPC. ஸோ A1 ஆகிய நீர் வந்து மேற்கூறிய சம்பவத்தின் தொடர்ச்சியாக புகார்தாரரினை உங்கள் கையால் அவரை முகத்தில் தாக்கி சொற்ப காயத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் அவருக்கு
ஈத்தாசா சொற்ப காயத்தை ஏற்படுத்தி காரணத்தினால் ஈத்தாசா 323 கீழ் மாதிரி விசாரிக்கத்தக்க குற்றம். கடைசியா வந்து கிரிமினலி இன்டிமிடேட்டட் தெம், தே ஹேட் கிரிமினலி இன்டிமிடேட்டட் ஹிம். டிஃபாக்டோ கம்ப்ளைண்ட் A1 and A2 ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. இதுல எந்த ஆயுதங்களை பயன்படுத்தினாக தெரியவில்லை. ஸோ வி கேன் நவ் ரெஃபர் டு செக்ஷன் 506 part 1. கடைசியான சார்ஜ் வந்து A1 A2 ஆகிய இருவர் நீவரும் மேற்கூறிய சம்பவம் மேற்கூறிய நேரத்தின் தொடர்ச்சியாக புகார்தாரரினை வந்து கொலை மிரட்டல் விடுத்த காரணத்தினால் நீங்க A1 and A2 ஈத்தாசா 506 பிரிவு 1 கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கத்தக்கதும் விசாரிக்கத்தக்கதுமான குற்றத்தினை. So totally 4 charges. So this is how charges in respect of A1 A2 and separate இருக்கும்போது it will have to be framed. So we'll now take questions. I believe problems will have would have been useful for you. Is there any question? We can take it. Questions இருக்கவங்க hand raise பண்ணுங்க. Even host can ask questions. கிளியரா இருந்தது சார். ஆக்சுவலா நிறைய பேப்பர்ஸ் பார்க்கும்போது வெரைட்டி ஆஃப் நம்ம ஃப்ரேமிங்ஸ் வந்து பார்க்க முடியுது இப்படி வந்து ஒரு விஷயத்த. பட் இதுல டவுட் அப்படின்ற மாதிரி இல்லை, ஏன்னா நீங்களே சொல்றது எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லயும் வந்து அது கிளியர் ஆயிடுது. ஓகே, நான் இமெயில் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. You can forward it to the participants. I'll send the email. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், ஹோஸ்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். You can forward it to the participants. இதுக்கான குரூப் செப்பரேட் குரூப்ல எல்லாருக்குமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதுல இருந்து யார் யாருக்கு ரெசிபிஸ் அவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஆக்சுவலி கிளாரிஃபிகேஷன் யாருக்கும் இல்லை, ஏன்னா இது ஆக்சுவலா ஒரு 2.5 hours நீங்க இவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ண முடியுமான்னு ஒரு காம்பேக்டா இருந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலா இது ஆக்சுவலா என்னன்னா ஒரு யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வேணாலும் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கு. ஸோ எப்போ எக்ஸாம், சப்போஸ் எக்ஸாம் வந்து 2 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னா கூட இப்போ நம்ம உட்காந்து அந்த ப்ரிப்பரேஷனுக்கு போனோம்னா கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோ பார்க்கறது மூலியமாவே நம்ம கிளியரா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்கலாமே. Someone has posted, shall we ask question? Yes, you can. என்ன question இருக்கு? மைக்கை ஆன் பண்ண சொல்லுங்க. அவங்க டைப் பண்ண 10 பேர் தான் இருக்காங்க. ஒன்றும் இது இல்லை, அவங்களே கேட்கலாம். Let them ask. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார், சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணா எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணலாம் சார்? பிளஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் சார். அண்ட் AFLS உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ கேர் எடுத்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணலாம் சார்? அதுல உங்களுக்கு 4 பேப்பர் இருக்கு, மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் 1 is in preliminary examination. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் an objective type with negative marking. I will recommend that நம்ம முன்னாடி இந்த செஷன்ஸ் எடுக்கும்போது ஒரு செஷன் வந்து we had it on preliminary question. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதுங்கிறதால அதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னோம்னா, you go with the barracks and illustrations. The barracks and illustrations and IPC, CRPC, Constitution இந்த மாதிரி சப்ஸ்டான்ஷியல் லா அண்ட் ப்ரொசீஜரல் லா வந்து முதல்ல CPC, எவிடன்ஸ் ஆக்ட் இதில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் முக்கியமாக படிச்சு அதில் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி அதை வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு இதை வந்து எவிடன்ஸ் ஆக்ட் இருந்ததுன்னா அது ஐபிசியோட இதில் கனெக்ட் ஆயிருக்கு, சிஆர்பிசியோட இதில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு படிச்சு இன்டர் கனெக்ட் பண்ணி படிக்கும்போது ப்ரொசீஜரல் லா, சப்ஸ்டான்ஷியல் லா அண்ட் கான்ஸ்டியூஷனல் லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஒரு 50 to 60% ஆஃப் தி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை வந்து கவர் பண்ணிடலாம். தி அதர் ஆக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு அட்வொகேட்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்டா இருக்கட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்பெஷல் லாஸ் வந்து இருக்கட்டும், நார்காட்டிக் ட்ரக்ஸ் ஆக்ட் இருக்கட்டும், ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக், ஃபுட் அடல்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு. இல்லை தமிழ்நாடு ஆக்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதெல்லாமே வந்து மிசலனியஸ் தான். அது சேர்த்து சப்ளிமெண்டா படிக்கிறது தான். இதுதான் முக்கியமானது. இதுதான் வந்து அன்றாடம் வந்து பயன்படுத்தக்கூடிய சட்டங்கள். ஸோ இதை முதல்ல கவர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்பெஷல் லாஸை வந்து யூ கேன் அலாட் சம் டைம் ஃபார் தட் அண்ட் you can focus on the procedural law and substantial law first and then the other legislations. இது ப்ரிலிமினரியை பொறுத்து. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன்ல வந்து we have conducted session in judgment writing. Judgment writing வந்து you will get it only through practice. judgment எழுதி பார்க்கணும். ஜட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்களே எடுத்து வச்சு உட்காந்து என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு பார்க்கலாம். அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஜட்மெண்ட் ஆரம்பத்துல இருந்து எப்படி எழுதணும், எப்படி ஒரு ஜட்மெண்ட்டினுடைய ஃப்ரேம் ஒர்க் முதல்ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை பொறுத்து வந்து நீங்களே எழுதி பாருங்க ஜட்மெண்ட் ரைட்டிங். டிரான்ஸ்லேஷன் வந்து அது டிரான்ஸ்லேஷன் இஸ் செப்பரேட் பேப்பர். டிரான்ஸ்லேஷனுக்கும் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறோம். டிரான்ஸ்லேஷன்ல வந்து வெக்காபுலரி ரொம்ப முக்கியமானது. தமிழ் வார்த்தைகளுக்கு நிகரான ஆங்கில வார்த்தை என்ன, அந்த ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியும் போதுதான் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், வெர்னாகுலர் லாங்குவேஜ் டு இங்கிலீஷ் இது பண்ணும்போது டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ண முடியும். இப்போ மற்ற ரெண்டு இதுவுமே வந்து உங்களுக்கு இதுதான். ஒன்று வந்து இந்த மாதிரி ஜட்மெண்ட் ரைட்டிங், இன்னொன்று வந்து இந்த இது டெஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சர்ஸ். டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சர்ஸ் வந்து யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் பேர் ஆக்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ரிஸ் கூட வந்து அவசியம் இருக்காது சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா கமெண்ட்ரிஸ் வில் பி வால்யூமினஸ். It is okay if you go with the barracks. Barracks-ல இருக்கிற இது illustrations இதுதான் ரொம்ப முக்கியமானது. I hope I have answered your question. Thank you, sir. அபிஷேக் கீர்த்தின்றவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அபிஷேக் கீர்த்தி சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? குட் 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 சார். உங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? இந்த ஹோல் ப்ரிப்பரேஷன் டியூரேஷன் உங்களுக்கு எவ்வளவு சார் எடுத்துச்சு? ஃபார் மீ இன்டர்வியூ அது வந்து இன்னும் ஒரு 1 week டைம் இருந்தது. இன்டர்வியூ வந்து உங்களுடைய அக்யூமென்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா நீங்க படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். அதனால வந்து ப்ரொசீஜரல் லா என்ன, இந்த ப்ரொவிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. ஹவு யூ வில் அப்ளை தி ப்ரொசீஜர் இன் ப்ராக்டிஸ். எப்படி இப்போ வந்து நம்ம ப்ராக்டிசிங் அட்வொகேட்டா ஒருத்தர் வந்து போய் ப்ராக்டிஸ் பண்றது, ஒரு பிளைண்ட் ஃபைல் பண்றாரு, இல்ல வந்து ஒரு பெயில் மூவ் பண்றாருன்னா அது படிக்கிறதுக்கும் செக்ஷன் 437க்கும் இல்ல செக்ஷன் ஆர்டர் 7 ஆர்டர் 6க்கு என்ன வித்தியாசம்? படிக்கும்போது ஆர்டர் 6 பிளைண்ட்னா இது இருக்கணும், இது இருக்கணும் நமக்கு தெரியும். பெயில்னா இந்த இது இருக்கணும், அக்யூஸ்ட் எப்போ அரெஸ்ட் ஆனார், ரிமாண்ட் ஆனாரு, அதெல்லாம் சொல்லணும்னு தெரியும் நமக்கு 430. ஆனா ப்ராக்டிக்கலா வரும்போது நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றோம், அது வந்து நம்ம how far you are successful in accomplishing the task given to you அப்படிங்கிறது தான். அட்வொகேட்டா இருக்கும்போது எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆகும்போது நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த லா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார் ஸ்டாஃப் எல்லாத்தையும் வந்து நீங்க சமாளிச்சு கரெக்டா ப்ரொசீஜரை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, ஹவு எஃபெக்டிவ் ஆர் யூ ஆர் இன் இம்ப்ளிமெண்டிங் தி லா, ஃபாலோயிங் த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து பெரும்பாலான இது இருக்கும். என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், இந்த ப்ரொசீஜர் இது, இந்த ரூல் இது, இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல இது இருக்கு, சிஆர்பிசி ஐபிசி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. பட் ஹவு எஃபெக்டிவ் ஆர் இன் இம்ப்ளிமெண்டிங் தி லா அப்படிங்கிறதுலதான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் பெரும்பாலும். ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்து அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இது இல்லை. நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க, கோர்ட்ல ஓப்பன் கோர்ட்ல ஜட்ஜ் கேள்வி கேட்கும்போது how you are answering on your feet, thinking on your feet, on legsல இருக்கும்போது நீங்க எப்படி பண்றீங்க, அந்த மாதிரி தான். திரும்பியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க 1+ அப்படின்றாங்க. எவ்வளவு மார்க் எடுத்தா சார் மெயின்ஸ்க்கு போக முடியும்? and sorry to ask, what is the first in hand salary that you got, sir?
என்ன 2 क्वेश्चन கேக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? ப்ரிலிம்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் பண்ணுவாங்கன்னு ஒண்ணு கேக்குறாங்க. இன்னொரு क्वेश्चन என்ன கேட்டீங்க? I believe இந்த டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன்லயே இருக்கும். I believe it is some 35 and 45. அது வந்து ஒரு இது வச்சிருக்காங்க, லிமிடேஷன் கேப்பிங் வச்சிருக்காங்க. ஸோ அது டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன், நீங்க பழைய நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தா அதுல மினிமம் மார்க் இருக்கு. ஐ பிலீவ் இட் இஸ் 35, மை மெமரி இஸ் ரைட். இன்னொரு இதுக்கு வந்து 45 இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. பட் ஐ பிலீவ் மினிமம் இஸ் 35 ஃபார் 100 மார்க்ஸ். பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கிங் 0.25 இருக்குது இப்போ. அதுல salary with regarding basic pay வந்து is now 29,000 basic pay, and apart from that there will be dearness allowance, அதெல்லாம் சேர்த்து வரும், which will be about some as on date it will be some, apart from deductions it will be, I'm not sure of how much it is, but if you see the TNPSC notification la வந்து 6th pay commission தான் கொடுத்திருப்பான். Now that there are deliberations going on for implementing 7th pay commission வந்து, because all other public servants are now being paid under 7th pay commission. 7th pay commission வந்துருச்சுன்னா there will be handsome salary will be drawn when compared to the 6th pay commission. So we are all judicial officers will be or promised of being paid under the 7th pay commission by the Honorable Chief Justice of India very recently. So we can keep our fingers crossed that 7th pay commission will be implemented very soon. Sir, நீங்க வாங்குன salary? The same. அதுல TNPSC notificationல என்ன basic pay இருந்ததோ அப்போ 29,000 something, and with that dearness allowance will be paid. Dearness allowance will be some 2 to 3 times of the basic pay. எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன். ஆக்சுவலா நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களை எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க வந்து அதுக்கு தயாரா வச்சுக்கணும்னு என்னென்ன ஆஸ்பெக்ட்ல உங்களை அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஸ்பெக்ட்ல வச்சிருப்பீங்க? See, honestly speaking, I was practicing in High Court when the exams notification came up. நான் வந்து அப்போ I had hardly any time for preparing except for few weeks தான் இருந்தது எனக்கு. both for, because that was the first time preliminary exam அப்பதான் வந்தது. நான் எங்க பேட்சுக்கு முன்னாடி, நான் எழுதின பேட்சுக்கு முன்னாடி அப்போ ரிட்டன் எக்ஸாம் தான் எழுதுது. அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் வரும்போது நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். அப்போதான் நெகட்டிவ் மார்க்கிங்கும் வருது. ஸோ வி ஹேட் ஹார்ட்லி எனி ஐடியா ஆஃப் வாட் இட் இஸ். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஐ டுக் சம் 3 to 4 weeks டைம். அண்ட் தென் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கும் ஒரு 4 weeks டைம் இருந்தது. ஸோ தட் இஸ் வாட் மை ப்ரிப்பரேஷன் வாஸ், பிகாஸ் ஐ குட் நாட் borrow much time than that because I was practicing then. அதனால ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டி அதுதான். ப்ராக்டிஸும் பண்ணணும், ப்ராக்டிஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு ஆஃப் எடுத்துட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து சிரமங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா டெய்லி சீனியர் ஆஃபீஸ்ல இருந்து அசஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஆர் இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இதுதான். பட் யூ வில் ஹாவ் டைம், கண்டிப்பா டைம் அலாட் பண்ணி தான் ஆகணும். வேற படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வந்து அதுவும் இப்போ இருக்கிற ஐ பிலீவ் தட் அப்போ இருந்த ப்ரிலிமினரிஸை விட இப்போ வந்து நவ் தட் இது வந்து வில் பி இன்க்ரீஸ்ட், தி மார்க் வில் பி இன்க்ரீஸ்ட். பெஞ்ச் மார்க் வந்து இப்போ இன்னும் லெவல் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ more preparation, more amount of hard work will have to be put in for preliminary as well as for all the written examinations. ஏன்னா ஒவ்வொரு இதுல வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அது, பிகாஸ் பேட்டர்ன் மாற வந்து டெஸ்ட் பண்ற இது வந்து அதிகமாகும். ஸோ இப்போ கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்து படிக்கலாம். இப்போ ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பா ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இதுவும் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். இன்னொருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, ரக்ஷிதா நினைக்கிறேன். ரக்ஷனா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க. ஹலோ ரக்ஷனா, கேட்கலாம். அன்மியூட் பண்ணல போலாம். Hello sir, am I audible?
Yeah, go on. Please go on. As I was observing your class, you mentioned about 294B cases. Regarding filthy languages, is there any definition in IPC? What exactly could be the word for meaning of filthy language? அதாவது filthy language, abusive language or profane remarks இப்படிங்கிறது எல்லாமே ஜெனரல் இதுதான். இட் இஸ் a perception. அதாவது எந்த இடத்துல வச்சு எந்த வார்த்தை பேசுறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் 294B இருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து அன்றாடம் பேசுறதே வந்து வழக்கமா இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப சென்னை மாதிரி ஊர்ல பேசுற ஒரு 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 வார்த்தை வந்து இது மதுரைக்கோ இல்ல கோயம்புத்தூருக்கோ போனா அது வந்து தகாத வார்த்தையாயிடும். ஆனா அது சென்னையில வந்து அன்றாடம் பேசக்கூடிய வார்த்தையா இருக்கும். ஸோ அபியூசிவ் லாங்குவேஜ், ஃபில்தி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து அந்த பேசி அதனால பாதிக்கப்படக்கூடிய நபர் இருக்காரு, அவருடைய பெர்செப்ஷன்ல அந்த வார்த்தை வந்து தகாத வார்த்தை அப்படிங்கிறது தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பார். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மெரிட்ஸ் அண்ட் டியூரிங் ட்ரையல் இட் வில் பி டெஸ்டட் வெதர் இட் வாஸ் இட் இஸ் அ ஃபில்தி லாங்குவேஜ். பட் சார்ஜ் ஃப்ரேமிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா வந்து அந்த தகாத வார்த்தைகளை அவர் கம்ப்ளைண்ட்ல வந்து என்னென்ன வார்த்தை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிற ABCDன்னு வந்து 4 வார்த்தை சொல்லியிருக்காருன்னு வைங்க. அந்த 4 வார்த்தையுமே சார்ஜ்ல இருக்கணும். ஏன்னா சார்ஜ் will have to be read over and explained to the accused. CRPCல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த சார்ஜை வந்து அந்த அக்யூஸ்ட் கிட்ட வந்து நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்க அப்படிங்கறது வந்து ஓப்பன் கோர்ட்ல படிச்சு காட்டணும். அது படிச்சு காட்டினாதான் வந்து அவர் ஆமா நான் இந்த வார்த்தை சொல்லலை அப்படின்ட்டு மறுப்பாரு. இல்லைன்னா ஆமா சொன்ன இந்த வார்த்தை அப்படின்னு either he will admit or he will deny. ஸோ கண்டிப்பா அக்யூஸ்டுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தே ஆகணுங்கிறதுனாலதான் புகார்தாரர் சொன்ன அந்த வார்த்தைகளை வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். எந்த இடத்துல வச்சு என்ன பேசுனாங்க அப்படிங்கிற இது வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place. So it is not a straight jacket formula that this is a filthy word and this is not a filthy word. அதை கேட்கிறவருடைய பார்வையில இருந்து அது வந்து கெட்ட வார்த்தையா இல்ல வந்து தகாத வார்த்தையா இல்ல வந்து அன்றாடம் பேசக்கூடிய வார்த்தையாங்கிறது மாறும். தேங்க்யூ சார். ரெட்மில இருந்து ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க. அவங்க क्वेश्चन ஆன்சர் ஆயிடுச்சா கேளுங்க. I hope if I have answered their question. Good afternoon, sir. Yeah. Sir, civil judge examக்கு மேஜர் சப்ஜெக்ட் என்னது, மைனர் சப்ஜெக்ட் என்னது, நெகட்டிவ் மார்க் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? நெகட்டிவ் மார்க்கிங் இஸ் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்க நெகட்டிவ் மார்க்கிங் பத்தி கன்சர்ன்டா இருக்க வேண்டாம், அதை பத்தி நினைக்க வேண்டாம். ப்ரிலிமினரி எக்ஸாம்ல வந்து ஐ பிலீவ் இட் இஸ் நோ 0.25 ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். அதை செக் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன்ல இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்கிங். மெயின் எக்ஸாமினேஷன்ல முக்கியமான பேப்பர்ஸ் என்னதுன்னா முதல்ல சொன்னபடி வந்து கான்ஸ்டிடியூஷனல் லா படிக்கணும், அப்புறம் வந்து ப்ரொசீஜரல் லான சிபிசி அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட் சிஆர்பிசி இது படிக்கணும். சப்ஸ்டான்ஷியல் லாவும் அதே மாதிரி இந்தியன் பீனல் கோட், அப்புறம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான லாஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கு, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்குது சிவில்ல, அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் இருக்கு, லிமிடேஷன் ஆக்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சப்ளிமெண்ட்ரியா இதோட சேர்த்து படிக்கக்கூடிய முக்கியமான லாஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் ஆர் அதர் லெஜிஸ்லேஷன்ஸ். நம்ம வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் லாஸ்ன்னே ஒரு கேட்டகரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட், நிறைய ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கும். அதாவது போக்சோ ஆக்ட் இருக்கும், அப்புறம் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அந்த ஆக்ட் இருக்கும், அப்புறம் நிறைய நார்கோட்டிக் ட்ரக் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அதர் ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன்ஸ். இதெல்லாம் தான் வந்து எவிடன்ஸ் ஆக்ட், இந்த சிபிசி, சிஆர்பிசி, இந்தியன் பீனல் கோட், கான்ஸ்டிடியூஷனல் லா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் ஆக்ட், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப், லிமிடேஷன், இதெல்லாம் வந்து முக்கியமா அடிப்படையா தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டிய லாஸ். சார் 353 பப்ளிக் சர்வெண்ட் வந்து யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும்? எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட் கேட்டகரியில வருவாங்களா? பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிறது நீங்க ப்ராசிக்யூஷன் கேஸ் படிச்சு பார்க்கும் போதே அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு பஸ் டிரைவரா கூட இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவரா இருந்தா கூட அவருமே ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான். அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், அவர் ஆஃபீஸரா இருக்கலாம், கான்ஸ்டபிளா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம்.
அந்த பப்ளிக் சர்வெண்ட் அவருடைய டியூட்டியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அந்த வேலையில வந்து ஒருத்தர் அவரை தடுக்கிறாருன்னா அப்போ 353 வந்து வில் கெட் அட்ராக்டட். அவர் அதே சமயம் தடுத்து அடிச்சுட்டாருன்னா அப்போ 332 வரும். 333 அவர் கொடுங்காயத்தை ஏற்படுத்தினாருன்னா வரும். அவ்வளவுதான். பப்ளிக் சர்வெண்ட்ங்கிறது உங்களுக்கு ப்ராசிக்யூஷன் கேஸ் கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து அதுல ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிடுவாங்க. அவர் வந்து இந்த ஊழியரா இருக்கிறாரு, இந்த பணி செய்து கொண்டு வரும்போது அவரை பணி செய்ய விடாமல் தடுத்தார் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொரு ஆக்சுவலா வந்து ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடான மெயின்ஸ் எப்படி நம்ம எழுதுறது சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சார் ஏற்கனவே எடுத்த கிளாஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். நான் அந்த யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா இன்னும் கூட கிளியரா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆஸ்பெக்ட்ல ப்ரிப்பேர் பண்றதுன்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஐ திங்க் ஓகே, நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ சார். ஓவரால் நம்ம எல்லாருக்குமே வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த கிளாஸை வந்து எடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாம சீனியர் அட்வொகேட் பாப்பா மோகன் சாரும் வந்து நம்மளோட நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருந்தாரு. ஒரு 1.5 hours அப்படி கலந்துட்டு இருந்தாரு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. அப்போ இது வந்து இன்னும் நிறைய பேர் ஆமாங்க சார். அவங்க வந்து பாத்துட்டு இருந்தாங்க, ஸ்டார்டிங்ல இருந்தாங்க. பட் நீங்க கனெக்ட் பண்றதுல இருந்த அந்த இதனால அவங்களால அதை பார்க்க முடியாம போச்சு. நான் அவரை இது பண்ணேன். பட் இப்போ அவர் ரிலீவ் ஆயிட்டாரு எனிவே. பட் அவர் கலந்துருந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ சோ மச் எவ்ரிபடி. அந்த ஷேர் யார் யாரெல்லாம் இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க வேற ஏதோ கேட்டிருக்காங்க. வில் சி கன்சிடர் பண்ணுங்க. அந்த ஏதோ வேற ஏதோ கிளாஸ் கேட்டிருக்காங்க. ஆமா ஆமா, சார்ஜ் ஃப்ரேமிங் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். பிகாஸ் சார்ஜ் ஃப்ரேமிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. நம்ம சிறு துளி தான் இன்னைக்கு பார்த்தது. ஓகே சார். ஆக்சுவலா கிளாஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதே நம்ம இன்னொரு செஷன் கூட வைக்கலான்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இன்னொரு நாள் கண்டிப்பா இதே மாதிரி ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் கிளாஸஸ் இன்னொரு கிளாஸ் நம்ம எடுப்போம். அதை முடிச்சுட்டு ட்ரையல்ஸ் கூட போகலாம். நெக்ஸ்ட் அடுத்த செஷன் என்னென்ன மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிடுங்க. full course வந்து you start doing that because I believe it's around the corner. It's high time that வந்து you start preparing for the exams because by June July once notification is out வந்து அப்போ ப்ரிப்பேர் பண்றதுக்கு இப்பவே you can commence your preparation. ஏன்னா அதுவும் practicing advocate இருக்கிறவங்களுக்கு வந்து they will have to allot specific time for preparing. ஏன்னா because I have gone through that difficulty. That's why I'm saying that a specific time should be allotted for preparation. அதுவும் சீனியர் ஆபீஸ்ல இருக்கும்போது will be hectic. கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ. யார் வேணா அப்போ வந்து ஜட்ஜ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்திருக்கும் அந்த கிளாஸ் பார்க்கும்போது. பட் நம்ம இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான டைமை வந்து நம்ம ஒதுக்கி கண்டிப்பா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது everyone to be a வந்து சிவில் ஜட்ஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம இன்னொரு செஷன் கண்டிப்பா இதை பார்ப்போம். Thanks for the opportunity. Thank you. Thank you sir. Thank you.